வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுடைய முதல் ரயில்வே பட்ஜெட்டை மத்திய அமைச்சர் திரு சதானந்த கவுடா தாக்கல் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் சம்பாதிப்பதற்கு 94 ரூபாய் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. 30,000 கோடி ரூபாய் இழப்பில் இருக்கிற ரயில்வே துறை. இதுபோக 58 புதிய ரயில்கள் ஒட்டுமொத்த நாடு முழுக்க வெளியிடப்பட்டிருக்கின்றன, அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் 5 ரயில்கள் தமிழகத்துக்காக வெளியிடப்பட்டிருக்கின்றன என்று சாதகங்கள் பாதங்கள் மிக அதிகமான நவீனத்துவம் கொண்ட ஒரு ரயில்வே பட்ஜெட்டாக இந்தியாவை வளர்ச்சி பாதையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ரயில்வே பட்ஜெட் என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது அமைச்சருடைய முதுகில் தட்டியிருக்கிறார், பாராட்டு தெரிவித்திருக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றன. இது முழுக்க முழுக்க மேல்தட்டு வர்க்கத்தை மட்டுமே பார்த்திருக்கிறது, ஏழைகள் பற்றி பார்வையை திருப்பவில்லை என்று விமர்சனம் வைத்திருக்கிறது. காங்கிரஸ் அரசு என்ன செய்ததோ அதே தான் இடைக்கால பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்ட விஷயம்தான் இந்த பட்ஜெட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பார்வை பல்வேறு பார்வைகள் இருக்கின்றன. இந்த ரயில்வே பட்ஜெட் 2014 ஒரு புதிய துவக்கமா அல்லது புதிய பிரச்சனையா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி நாம் விவாதிக்கிறோம். இது பற்றி விவாதத்தில் செல்வதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் திரு சலீம் சொல்லக்கூடிய தகவல் என்ன இந்த பட்ஜெட் பற்றி இப்போது பார்க்கலாம். இந்திய ரயில்வே துறை நஷ்டத்தில் இயங்கும் ஒரு துறை. இந்திய ரயில்வே பட்ஜெட்டை தமிழகம் எப்படி பார்க்கிறது, இந்தியா எப்படி பார்க்கிறது, உலகம் எப்படி பார்க்கிறது? முதல்ல உலகம் எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய ரயில்வே துறையில அந்நிய முதலீடு அறிமுகப்படுத்த போறாங்க. இரண்டாவதாக தனியாருடைய பங்களிப்பு இந்திய ரயில்வே துறையில இருக்க போகுது. இந்தியாவில் வைர நாற்கரை சாலை அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து அதிவேக ரயில்லாம் இயக்க போறாங்க. இதற்கு தனியார் பங்களிப்பு அவசியம். இது மட்டும் இல்ல, ரயில்வேல இருக்க லிப்ட், எஸ்கலேட்டர், இது மட்டும் இல்லாம சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் தயாரிக்க சோலார் பேனல்கள் அமைப்பது, இதுக்கெல்லாம் தனியாருடைய பங்களிப்பு அவசியமாகிறது, ரயில்வே மேம்பாலம் உட்பட. அது மட்டும் இல்ல, இந்தியாவில் முதல்ல புல்லட் ட்ரெயின் இயக்க போறாங்க. அது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடைய சொந்த மாநிலத்திலிருந்து மும்பைக்கு இயக்க போறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, குஜராத் அகமதாபாத்ல இருந்து மும்பைக்கு ஒரு புல்லட் ட்ரெயின் இயக்க போறாங்க. இது உலக பார்வை. இந்தியர்கள் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இனிமே ரயில்வே ரிசர்வேஷன் டிக்கெட்டை மொபைல் போன் மூலமாவே புக் பண்ணிக்கலாம், அல்லது பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ்ல போனாலே புக் பண்ணி கொடுத்துருவாங்க. அன்ரிசர்வ்டு டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கறதுக்கு எல்லாம் நீண்ட வரிசையில கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே அதையும் இன்டர்நெட்லயே புக் பண்ணிக்கலாம். அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட வடகிழக்கு பகுதிகளில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில போராட்ட குழுக்கள்லாம் துப்பாக்கி ஏந்தியங்களை தனி நாடா அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி போராடி வராங்க. அதனால போன வருஷம் ரயில்வே பட்ஜெட்டை காட்டிலும் இந்த வருஷம் வடகிழக்கு பகுதிக்கு அதிக பட்ஜெட் ஒதுக்கீடு செய்திருப்பது நன்று. இது மட்டும் இல்ல, ரயில்வே அமைச்சர் இப்போ ரயில்கள்லாம் அவ்வளவு சுத்தமா இல்ல, ரயில்வேல சுத்தத்தை மேற்கொள்ள அதிக பட்ஜெட் ஒதுக்கீடு செய்திருப்பது மிக மிக நன்று அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தரமற்ற உணவு யாராவது கான்ட்ராக்டர்கள் சப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரயில்வே அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏ கிளாஸ் ரயில்கள்ல வைஃபை இன்டர்நெட் வசதி அமைத்து தரப்படும். இந்தியாவில் வெவ்வேறு நகரங்கள்ல ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படும். தமிழகம் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் அதிருப்தி, இன்னொரு பக்கம் ஆறுதல். அதிருப்தி என்ன அப்படின்னா, தமிழகத்துக்கு புல்லட் ட்ரெயின் எதுவும் இல்லையே இப்போதைக்கு அப்படிங்கிறது தான் அதிருப்தி. ஆறுதல் என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க 58 புதிய ரயில்கள் இயக்கப்படும். இந்த 58 ரயில்கள்ல 5 ரயில்கள் இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து தமிழகத்திற்கு வந்து செல்லும். திருப்தி அதிருப்தி இரண்டுமே இருக்கிறது. இந்தியாவின் பார்வையில் மட்டுமல்ல, குறிப்பாக தமிழகத்தின் பார்வையில் அதிருப்தியை பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. அதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றன. கூட்டணி கட்சிகளோட இரண்டுபட்ட பார்வை தெரிவித்திருக்கின்றன. ரயில்வே பட்ஜெட் 2014 புதிய துவக்கமா அல்லது புதிய பிரச்சனை என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய திரு கணேசன், SRMU உடைய உதவி பொதுச் செயலாளர் திரு கணேசன் அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதே போல ரயில் பயணிகள் நலச்சங்கத்தைச் சேர்ந்த திரு போஸ் அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதுபோல காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் முன்னிருந்திருக்கிறார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறவர்களே. பாஜகவுடைய தேசிய செயலாளர் தமிழிசை சுந்தரன் மிக விரைவில் நம்முடைய இருக்கிறார். நான் முதல்ல பார்வையாளர் ஒரு பயணிகளுடைய பார்வையில திரு போஸ்ட கேட்க விரும்புறேன். நீங்க ஒரு பயணியா, குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பயணியா, அந்த பயணிகள் நல சங்கம் சார்பாக இந்த பட்ஜெட்டை உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்கிறீங்க? தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் நமக்கு முக்கிய ஒரு நிர்வாக பார்க்க வேண்டியது சென்னை டு கன்னியாகுமரி இரட்டை வழி பாதை. நம்ம இது மதுரை வரைக்குமே 500 கிலோமீட்டர் நம்ம 10 ஆண்டுகளா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் அது முடிஞ்ச பாடு இல்லை. அதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை இது வரைக்கும் கடந்த 4-5 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்சம் 10-15% தான் தொகை ஒதுக்குறாங்க மொத்த பட்ஜெட்லயே. அதோட இன்ஃபிளேஷன்லயே அந்த காஸ்ட் மேக்கப் ஆயிடுது. அதனால அந்த திட்டம் அப்படியே இருக்கிற நிலவு தான் இருக்கு. இதனால பாருங்க, இப்ப 5 ரயில் புது ரயில் விட்டாங்கன்னா எதனால எந்த ரயிலுமே இந்த மெயின் பாதையில கிடையாது. அங்கிருந்து வடக்க போறது மற்ற இதெல்லாம் அவங்க குறுக்கு பாதையில போறதா எதுவுமே இந்த பக்கம் எக்மோர்ல இருந்து உங்களுக்கு கன்னியாகுமரி போற பாதையில புது ரயிலை விட முடியாது. இரட்டை வழி பாதை வந்தாதான். இது வந்தாவே எல்லாமே சரியாயிடும்.
ஏன்னா மற்ற மக்கள் போறதெல்லாம் வந்து 50-60 கிலோமீட்டருக்குலாம் அந்த எந்த ஊர்லயும் இறங்கி அவங்க பஸ்ல கூட போய்க்கலாம், நிதானமா அந்த திட்டங்களை நிறைவேற்றலாம். உதாரணமா போடி நாய்க்கு இதை எடுத்துக்குவோம். நம்ம ரெட்டை வழி பாதைகள் எல்லாமே அதை வந்து இதாக்குறாங்க, பிராட்கேஜ்ல இருந்து நியூட்ரல் பிராட்கேஜ் மாத்துறாங்க. அதுக்கு 282 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க, அது பட்ஜெட் எஸ்டிமேட் பண்ணாங்க. வருஷத்துக்கு அவங்க ஒதுக்குறது வந்து வெறும் 4 கோடி தான். 4 கோடியில் என்னைக்கு அது முடிகிறது? இப்படி நடத்தி போய்கிட்டே இருந்ததுன்னா தமிழகத்துக்கு எதுவுமே வரப்போறதில்லை. தமிழகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையா இருக்கு. நான் தொழிற்சங்கத்துடைய பார்வையில SRMU தொழிற்சங்கத்துடைய உதவி பொதுச் செயலாளர் கணேசன் கேட்க முறை உங்களுடைய பார்வையில் எப்படி நீங்க தொழிற்சங்கமா இது வந்து உங்களுக்கு தான் வந்து உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன தெரியும், மேன் பவர் ஆகட்டும், வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனை ஆகட்டும், புதிய வசதிகள் ஆகட்டும், எது செய்ய முடியும் எது செய்ய முடியாது அப்படிங்கிற. சோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிற ரயில்வே பட்ஜெட்ங்கிறது நிதர்சனம் என்ன நடக்க முடியுமோ அது செஞ்சிருக்குதா, சொல்லிருக்குதா, இல்ல வந்து வழக்கமா வந்து வெறுங்கையில் மூலம் வர மாதிரி போட்டுருக்காங்களா? இதுவரையில வந்திருந்த பட்ஜெட்டுகளிலே இந்த பட்ஜெட்ல வந்து கம்மியான ட்ரெயின்ஸை வந்து சதர்ன் ரயில்வே ரீஜனுக்கு விட்டுருக்காங்க. கணக்குல இருந்து பார்த்தோன்னா 58 ட்ரெயின்ல 5 ரயில்கள் மட்டுமே சென்னையை தொடர மாதிரி இருக்கு. அதுலயும் வந்து 2 ரயில் மட்டும்தான் சதர்ன் ரயில்வேக்குள்ள வரும். சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத், சென்னை டு அகமதாபாத் எல்லாம் சென்னையிலிருந்து ஆரம்பிக்கும். ஸோ மேன் பவரை பொறுத்தவரையிலே ஆட்கள் பற்றாக்குறை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. புதியதாக ரயில்களை விடும் பொழுதெல்லாம் ரயில்வேயிலே உடனடியாக ஆட்கள் நியமிப்பதில்லை. ஒரு ட்ரெயினை இம்மீடியட்டா விட்டுட்டாங்கன்னா உடனடியாக ஓட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தலையில்தான் சுமத்தப்படுகிறதே தவிர புதியதாக ஆட்கள் நியமிக்கப்படுவதில்லை. அப்படி புதியதாக ஆட்கள் நியமிக்கப்பட வேண்டுமே என்றால் அதுக்கு ஒரு ரேஷியோ வச்சிருக்கிறாங்க. ஒரு 2 போஸ்டுகளை சரண்டர் செய்தால்தான் ஒரு போஸ்ட் புதியதாக உருவாக்க முடியும் என்ற நிலை முதலில் இருந்தது. இப்போது ஒரு போஸ்டுக்கு ஒரு போஸ்ட் சரண்டர் செய்ய வேண்டும் என்ற நிலையில இருக்கிறார்கள். அதனாலே புதியதாக வண்டிகளை விட இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு மேலும் மேலும் பணிச்சுமை அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. இதுதான் நிலைப்பாடு. பணிச்சுமை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தொழிலாளருடைய பார்வையா இருக்கு. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்க விரும்புறேன். நீங்க வந்து இந்த பட்ஜெட்டை என்ன செய்ய போறீங்க? வரவேற்க போறீங்களா, எதிர்க்க போறீங்களா? ஒரு தர்மசங்கமா நல்ல காங்கிரஸ் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா பல திட்டங்கள் ஏற்கனவே காங்கிரஸ் அறிவித்தது. அதனால உங்களுக்கு எதிர்க்கிறதுல ஒரு பெரிய நிலைப்பாடு, ஒரு தர்மசங்கடமான நிலைமை ஏற்கணும். அது புதிய திட்டங்கள் வந்து இவங்க நவீனத்துவம் கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு புதிய நவீன விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உங்களுடைய நிலைப்பாடு இந்த பட்ஜெட்டை பார்த்து எப்படி இருக்கு திரு பீட்டர்? பாண்டே, எனக்கு எந்த தர்ம சங்கடமும் இல்லை. நான் வந்து இந்த ரயில்வே பட்ஜெட்டை வரவேற்றேன் என்று சொன்னால் நான் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம் செய்கிறேன் என்று பொருள். ஏனென்று சொன்னால் இந்த மொத்த ரயில்வே பட்ஜெட்ல வந்து இன்னைக்கு வந்து ஏறக்குறைய 65,000 கோடி ரூபாய் வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 65,000 கோடி ரூபாய் புது இன்வெஸ்ட்மெண்ட்ல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரேஷியோ படி பாத்தீங்கன்னா ஒரு 200 இருந்து 300 கோடி ரூபாய் கூட நீங்க இந்த புது ட்ரெயின்லயோ விடுபட்ட ட்ரெயின்லயோ வராது. ஒரு சின்ன கணக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். இது எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டிற்கு விரோதமான ட்ரெயின் இந்த பட்ஜெட், இந்த ரயில்வே பட்ஜெட்னா ஜனாதரன் ட்ரெயின்ஸ் 5 ட்ரெயின் விடுறாங்க. அதுதான் மோஸ்ட் சோபிஸ்டிகேட்டட் ட்ரெயின். அதுல ஒரு ட்ரெயின் கூட தமிழ்நாட்டு கிடையாது. எல்லாமே வந்து வட இந்தியாவை சுற்றி வரக்கூடிய ரயில்கள். ஏசி எக்ஸ்பிரஸ் ரயில் அது வந்து 6 ரயில் விடுறாங்க, புது ரயில். அதுல வந்து 1 கூட தமிழ்நாட்டுக்கு கிடையாது. 27 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் விடுறாங்க. இந்த 27 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல அகமதாபாத் சென்னைங்கிறது ஒரு பை வீக்லி மட்டும், வைசாக் சென்னை இது ரெண்டுமே அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி சென்னை வந்து டெஸ்டினேஷனை ஒழிய தமிழ்நாட்டினுடைய பேசஞ்சர்ஸ்க்கு வந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அல்லது சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரை அல்லது சென்னையிலிருந்து சேலம் அந்த மாதிரி ஊர்களுக்கு போனால் ஒழிய தமிழ்நாட்டு பயணிகளுக்கு பயன் இல்லை. ஆகவே 27 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லையும் கிடையாது, அந்த ஏர் கண்டிஷன் ட்ரெயினும் கிடையாது, ஜனாதரன் ட்ரெயினும் கிடையாது. இது போக பேசஞ்சர் ட்ரெயின் வந்து 8 நம்பர் புது ட்ரெயின் விடுறாங்க. அந்த 8 பேசஞ்சர் ட்ரெயின்ல ஒரு ட்ரெயின் கூட தமிழ்நாட்டு கிடையாது. மெமு சர்வீஸ் விடுறாங்க. அந்த மெமு சர்வீஸ்ல 1 கூட தமிழ்நாட்டு கிடையாது. டெமோ சர்வீஸ் ஒன்னு விடுறாங்க. அந்த டெமோ சர்வீஸ்ல வந்து ஒன்னு வந்து பெங்களூர்ல இருந்து ஹொசூருக்கு போகுது. அது எதுக்குன்னு சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா பெங்களூர்ல லேபர்கள் வந்து இறங்குறதுக்காக வேண்டி நம்ம ரயில்வே மந்திரி கர்நாடகத்தை சேர்ந்தவர் விட்டுருக்காரு. இது எல்லாவற்றையும் விட இதை வந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் வரவேற்பது என்பதுதான் எனக்கு இதை பார்த்து அழுவதா சிரிப்பதா இல்ல இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. டாக்டர் ராமதாஸ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இது எங்களை புறக்கணிக்கிற பட்ஜெட், எங்களை ஏமாற்றுகிற பட்ஜெட்னு சொல்லியிருக்காரு. ஆகவே நான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய இந்த செய்தி தொகுப்பு சலீம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. புது விஷயங்கள்லாம்
எதுவுமே புது விஷயங்கள் கிடையாது. ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்குமோ அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் பல விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்தது. நீங்க முக்கியமான ஒரு கேள்வி திருப்பிட்டு ஒரு சின்ன இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க. இதுல வந்து தமிழகம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன அதே போல நமது தோழர்கள் இதுக்கு முன்னாடி இடைவெளிக்கு முன்னாடி நம்ம சொன்னது போல தமிழகத்துக்கு ஏற்கனவே மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ரயில்வே திட்டங்கள் எவ்வளவு நிதி ஒதுக்கியது, இப்போது இருக்கக்கூடிய பாஜக அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கிறது. நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் பாஜகவுடைய தேசிய செயலாளர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் தமிழிசை. இதனுடைய மிக முக்கியமான விஷயம் நீங்க பார்த்திருப்பீங்க. இடைவெளிக்கு முன்னாடி திரு பீட்டர் பம்ப் சொன்னாரு. அவர் மட்டுமல்ல, அவர் காங்கிரஸ் கட்சிக்காரரு, உங்களுக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவர், அதனால வந்து ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லியிருக்கலாம். உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மதிமுகவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏமாற்றத்தை இந்த பட்ஜெட் அளிக்கிறது சொல்லியிருக்காங்க. ரொம்ப தெளிவா திரு பீட்டர் வந்து பட்டியலே வாசிச்சார். 58 ட்ரெயின்ல 5 ரயில் தான் நமக்கு விடப்பட்டிருக்கு. ஒதுக்கப்பட்ட நிதியிலும் தமிழகத்துக்கு சொல்லும்படியாக எதுவுமே இல்லை. இது தமிழகத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, தமிழகத்திற்கு அதிக ரயில் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்ற முறையில் நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் துரோகம் என்ற வார்த்தையோ இல்லை என்றால் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்கும் இந்த ரயில்வே பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது. ஏமாற்றம் என்று சொல்ல மாட்டேன். வருங்காலத்தில் இன்னும் சில ரயில்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். என்றாலும் குறுகிய காலத்தில் போடப்பட்ட இந்த ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு இன்னும் அதிக ரயில்களை தமிழகத்தை சார்ந்தவர் என்ற முறையில் எதிர்பார்க்கிறேன். குறிப்பாக தென் தமிழகத்திற்கு எவ்வளவு தேவை என்று எனக்கும் தெரியும். அதனால் நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம். இன்னொன்று ராயபுரம் முனையமாக வேண்டும் என்பது எங்களது நெடுநாளைய கோரிக்கை. அதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் மே 16க்கு முன்னாடி சொன்னது போல நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? எதிர்பார்த்தோம். ஆனா எதிர்பார்த்ததை அரசு உடனேயே கொடுக்கவில்லை என்றாலும் அது வருங்கால திட்டங்களில் இருக்கும் என்பதை நான் முதலில் தெளிவுபடுத்துகிறேன். இன்னொன்று, நிதி ஒதுக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்க வந்து அறிவிப்புல கூட ஏன் அதாவது கன்னியாகுமரி தாண்டி மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த இரட்டை வழிபாதைக்கான அறிவிப்புகள் ஏன் இல்லை? அதுக்கான நிதி ஒதுக்கீடு ஏன் இல்லை? தோழர் சொன்னது போல வந்து போடி நாயக்கனூரோ தர்மபுரியோ அறிவிப்புகளால் மட்டுமே பயன்பட்டு விட முடியாதுப்பா. இப்ப நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா 99 அறிவிப்புகளில் இதற்கு முந்தைய ஆட்சியில் ஒரே ஒரு அறிவிப்பு தான் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற வழித்தடங்கள் தமிழ்நாடு உட்பட எவ்வளவோ இருக்கிறது. அதனால்தான் சதானந்த கவுடா மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், ஏற்கனவே கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற்றப்பட்டு விட்டு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும். ஆக ஏற்கனவே கிடப்பில் போடுற திட்டத்தை நாங்க ரொம்ப பாப்புலரா இருக்கணும் அறிவிப்பதில் மட்டும் என்ன பலன்? நீங்க சொன்ன மாதிரி புல்லட் ரயில் விடுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணப்படும் அறிவிச்சிருக்கீங்க. எத்தனை 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்க? இல்ல, அது 100 கோடி. ஏற்கனவே 350 அறிவிப்புகள் செயல்படுத்தப்படல. அந்த 350 அறிவிப்பை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திட்டத்துல இருக்குது மக்களுக்கு இல்ல திட்டத்துல இருக்குது. அதுக்கான ஆரம்ப வேலைகள் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்றேன், வைர 6 வழி இதுல நம்ம சென்னையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு மிகப்பெரிய திட்டமா இல்லையா? 1.5 மாதத்திற்குள் திட்டம் தானே போட முடியும். உடனே ரயில்வே போட முடியும். நீங்க வாதத்துல உங்களுக்கே வலுருக்கான்னு நீங்க பாக்கணும். முதல்ல என்ன சொன்னீங்க, வெறும் வந்து அறிவிப்பா மட்டும் இருந்தா போதுமான்னு கேட்டீங்க. சரி, வேண்டாம், நியாயமான கேள்வி. ஆனா வைர நாற்கர திட்டமோ புல்லட் ரயிலோ ₹1 கூட ஒதுக்கி கேட்கிறேன் உங்ககிட்ட என்ன அறிவிப்பு என்பது. இது வந்து இந்த 2 மாடல் திட்டங்கள், மிகப்பெரிய திட்டங்கள். இத்தகைய திட்டங்களை நாங்கள் திட்டமிடுவதற்கு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எங்கள் கருத்தில் இருக்கிறது என்பது எப்படி சொல்ற, யூசுவல் திட்டங்களை அறிவிக்கிறதுக்கும் இதே மாதிரி கனவு திட்டங்களை அறிவிக்கிறதுக்கும் மாறுபாடு இல்லையா? ஆக எனது நாட்டை சார்ந்தவர்கள் இதை போல மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ரயில்வேயிலே வரப்போகிறது என்ற நம்பிக்கை இந்த திட்டங்களை அறிவிப்பதன் மூலம் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி சென்னை புறக்கணிக்கப்படுகிறது என்று இல்லை. இந்த வைர சாலை இந்த ரயில்வே திட்டத்தில் அதுலயும் சென்னை சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது சேர்க்கப்பட்டாலே ஏறக்குறைய நமக்கு எல்லா டெவலப்மெண்ட்டும் நமக்கு அதுல கிடைத்துவிடும். அதனால அவசரப்பட வேணாம் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. அதே போல 4000 கோடிக்கான திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அண்ணன் சொல்றாங்க தமிழகத்திற்கு 13 பேர் இருந்து அதிகப்படியான எம்பிக்கள் இருந்து அதிகப்படியான அமைச்சர்கள் இருந்து எவ்வளவு திட்டங்களை இங்கே கொண்டு வந்தார்கள் என்று நமக்கு தெரியாதா? போராடி கொண்டுதானே இருக்கிறோம். எவ்வளவு திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது, எவ்வளவு புதிய வழித்தடங்கள் நமக்கு கிடைத்தது. இவ்வளவு நாட்கள் ஆட்சியில் இருந்து இவர்களால் கொண்டு வர முடியவில்லையே. இப்போதானே ஆரம்பம். நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். நான் இந்த தொலைக்காட்சியில சொல்றேன், வருங்காலத்தில் தமிழகத்திற்கான திட்டங்கள் கொண்டு வரப்படும். ஆனா இந்த ஆரம்ப நிலையில தமிழகம் மட்டும் இல்ல, 54 ரயில்ல
7 ரயில்கள் வந்திருக்கிறது. 10% மேல் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. 11 ரயில்கள் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. விழா காலங்களில் வேளாங்கண்ணி, மேல்மருவத்தூர் போன்ற இடங்களுக்கு ரயில்கள் விடப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. புறக்கணிக்கப்பட்டது பீட்டர் அல்போன்ஸ் சொல்லியிருந்தா நீங்க ஒத்துக்க வேண்டாம். உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக எனது கட்சிக்காக நாங்கள் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நான் உணர்த்த வேண்டிய கடமையில் நான் இருக்கிறேன். திரு பீட்டர், நான் கேட்க விரும்புறேன். அவங்க சொன்னது போல 13 எம்பிக்கள் இருந்தாங்க, 9 மந்திரிகள் இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து இதே போடி நாயக்கர் திட்டத்துக்காகவோ, தர்மபுரிய ரயில்வே வரைபடத்தில் கொண்டு வருவதற்காகவோ, இதே மதுரையிலிருந்து கன்னியாகுமரி இரட்டை வழித்தடம் கொண்டு வருவதற்காக எந்த முயற்சி எடுக்கப்பட்டது? நாங்க இந்த முயற்சி எடுக்கணும் குற்றம் சாட்டுறீங்க. திரு போஸ் அவர்கள் ஏற்கனவே கேட்டார், வெறும் 4 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்டா என்ன செஞ்சிருக்க முடியும்? இது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி செய்யப்பட்டது. நீங்க 4 கோடி ரூபாய் ஒதுக்குனீங்க, இவங்க அந்த திட்டம் பத்தி பேசவே இல்லை. ரெண்டு ஒரே மாதிரி தானே பேசவே இல்லை. அதாவது நான் வந்து எனக்கு ஒரு 1 மினிட் ஒரு அன்இன்டரப்டட் ரிப்ளை கொடுக்கறதுக்கு வழி பண்ணி கொடுங்க பாண்டே. அதாவது நீங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வருவதற்கு முன்னால் இருந்த ரயில்வே வசதி என்ன, இப்பொழுது இன்று இருக்கிற வசதி என்ன? இன்னைக்கு சென்னையிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் இன்னைக்கு வந்து மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டு, அதை தாண்டி மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டு இரட்டை வழி பாதைகள் போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து வேளாங்கண்ணிக்கு ரயில் போட்டிருக்கிறோம். தமிழிசைக்கு தெரியும், அவங்க ஊருக்கு திருச்செந்தூருக்கு ரயில் போட்டு விட்டுருக்கிறோம். இன்னைக்கு வந்து பழனிக்கும் திண்டுக்கலுக்குமான ரயில் பாதைக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம். நீங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த 10 ஆண்டுகளில் வந்து தஞ்சாவூர் வரைக்கும் அகல ரயில் பாதை ஏற்பாடு பண்ணி வேளாங்கண்ணி வரைக்கும் அந்த ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க சகோதரி தமிழிசை சொன்னது போல 10 ஆண்டுகளில் வந்து தமிழகத்திற்கு வந்து ரயில்வே துறையில இவ்வளவு விஸ்தரிப்பு பண்ணிருக்கிறோம். இது ஏதாவது வந்து இன்னைக்கு அவங்க புதுசா சொல்லிருக்காங்களா? இப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு ரொம்ப ஆபத்தான அறிவிப்பு பண்ணிருக்கிறாங்க. இதுல வந்து தனியார் முதலீடையும் வெளிநாட்டு முதலீடையும் கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாண்டே, நான் உங்கள் மூலமாக நம்முடைய தந்தி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நான் சொல்ல கடன்பட்டிருக்கிறேன். இதே கருத்தை வந்து பன்சால் வைக்கின்ற போது, ரயில்வே மந்திரி பன்சால் வைக்கின்ற போது, இதே பாஜக வந்து அது சாத்தியப்படாது, அது உலகம் முழுவதும் தோற்றிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை பாராளுமன்றத்திலேயே அவர்கள் வைத்தார்கள். அது வந்து ஓரளவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியும் அதை வந்து ரொம்ப கவனத்தோடு பரிசீலித்து, ஏன்னா 1990 பிரிட்டன்ல வந்து ரயில்வே பிரைவேடைஸ் பண்ணாங்க. ஆனா பிரைவேடைஸ் பண்ணி 10 ஆண்டுகள்ல பிரிட்டன் கொடுத்த ரயில்வே சப்சிடி வந்து 1 பில்லியன் பவுண்ட்ல இருந்து 4 பில்லியன் பவுண்ட் ஆகி போச்சு. வருஷத்துக்கு வந்து 20% வந்து கட்டணம் உயர்வாகி போச்சு. ஸ்வீடன்லையும் சுவிட்சர்லாந்துலையும் ரயில்வே பிரைவேடைஸ் பண்ணுவதற்காக வச்சிருந்தவங்க பிரிட்டனை பார்த்தோன்னே நிப்பாட்டிட்டாங்க. சைனா, ரஷ்யா ரெண்டும் நம்ம நாடுகளை போல உள்ள நாடு, மிகப்பெரிய ஜனத்தொகை, மிக நீளமான நிலப்பரப்பு. அவர்களும் ரயில்வே பிரைவேடைஸ் பண்றதுக்காக வேண்டி அவங்களும் தயங்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், எந்த அடிப்படையிலே இந்த முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள்? இது வந்து ஏற்கனவே ரயில்வே பட்ஜெட்டுக்கு முன்னாலே ரொம்ப கிளவரா 14 விழுக்காடு ரேட்டை கூட்டிட்டாங்க. 10 ஆண்டுகள் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுடைய ஆட்சியிலே மொத்தத்திலே வந்து 5 விழுக்காடு தான் கூட்டுச்சு. அது பிரைட் சார்ஜஸ் தான். ஆனா வந்து 30 நாட்களுக்குள் 14 விழுக்காடு கூட்டினார்கள். இன்னைக்கு வந்து அதனால அதெல்லாம் விட்டுட்டு நீங்க சொன்னது போல ஒரு 100 கோடி ரூபாயை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கொடுத்துட்டு ஏதோ இந்தியாவில் புல்லட் ட்ரெயின் ஓடுன மாதிரி ஒரு மாய்மாலத்தை உண்டாக்குறாங்க. அந்த புல்லட் ட்ரெயின் ரயில்களுடைய வேகத்தை அதிகரிக்கிறது தானே தவிர புல்லட் ட்ரெயினுக்கா இல்லங்கிறீங்க. ரயில்களுடைய வேகத்தை தங்க வைர, அதாவது பேரு தான் பெரிய பேரு, வைர ஆரம்னு சொல்லி இதுக்கு என்ன டோக்கன் கிராண்ட் கூட கிடையாது. வைராரம் திட்டம் பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன், 2013 பட்ஜெட்லயும் 2014 இடைக்கால பட்ஜெட்லயும் தாக்கல் செய்யப்பட்ட போது இதே தனியார் பங்களிப்பு மற்றும் இதே அந்நிய நேரடி முதலீடு பற்றி காங்கிரஸ் அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் இருந்ததா இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன். நான் உங்கள்கிட்ட சொல்லி நான் தானே சொல்றேன், பன்சால் சொன்னதை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. ரயில்வே அமைச்சர் சொன்னதை வந்து அதை ஆலோசித்து தான் செய்யணும், அது அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு காங்கிரஸ் கட்சி அனுமதிக்கவில்லை. சதானந்த கவுடா பாஜக ஏற்கவில்லை என்று முடிச்சிருமா? இல்ல, அவரும் அப்படிதான். இது எனக்கு அது விவாதத்திற்கு உரியது. இல்ல இல்ல
இல்ல அது வந்து ஏன் தப்புன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து பிரதமரே அறிவித்திருக்கிறார். பிரதமரே வந்து என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லுகின்ற போது, நான் வந்து ரயில்வேல வந்து தனியார் முதலீடு, வெளி முதலீடை கொண்டு வந்து அதை வந்து இந்தியாவினுடைய உயிரோட்டமுள்ளமான பொருளாதாரத்திற்கு இன்ஜினாக மாற்றப் போகிறேன்னு பிரதமரே சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை மாற்றுவதற்கான சூழ்நிலை இருக்கிறதான்னு தெரியல எனக்கு. காங்கிரஸ் சொன்னதை பாஜக செய்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு கேட்க விரும்புறேன். அதுல வந்து ஒரு அவர் வந்து காங்கிரஸ் ஒரு வார்த்தை ஒரு ஆபத்தான ஒரு போக்கு அப்படின்னா, நான் காங்கிரஸ் வந்து பன்சால் சொன்னதை ஏற்கனவே சொன்னேன். ஆனா நீங்க அதை என்டாஸ் பண்றீங்க. பிரதமர் வந்து சொல்றாரு இது வந்து நல்ல திட்டம், இது வந்து வளர்ச்சி பாதை கொண்டு சொல்றாங்க. தனியார் மயமாக்கல அந்நிய நேரடி முதலீட நீங்க வளர்ச்சி திட்டம் பாக்குறீங்க, இதுதான் உங்க அஜெண்டா. இதுல முழுவதுமாக அப்படி சொல்லல. அதாவது PPP பார்ட்னர்ஷிப்ல டெவலப்மெண்ட்ல பல திட்டங்களை கொண்டு வருவோம், சில திட்டங்களுக்கு அந்நிய முதலீடு கொண்டு வருவோம். அது வந்து நான் மந்திரி சபைக்கு முன்னால் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்ட இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதாக விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டு அது எப்படியெல்லாம் வர வேண்டுமோ எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா முற்றிலுமாக ஏதோ தனியார் மயமாக்கி விடுவதை போல பேசுவது தவறு. இதில் வளர்ச்சி திட்டங்கள் வரும்போது அது எந்த விதத்திலும் மக்களை பாதிக்காத அளவிற்குத்தான் அந்த அந்நிய முதலீடு இருக்கும் என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் சொல்றதுல எனக்கு ஒன்றே ஒன்று, ரயில்வே பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அவர்கள் முதலில் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அடிப்படை கட்டமைப்பு, சுகாதாரம், பாதுகாப்பு, இதற்கான நாங்கள் திட்டங்களை வழிவைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் திட்டங்கள் போடும் பொழுது ரயில்வே பெட்டிகள் எப்படி இருக்கிறது, எவ்வளவு ஆங்கிலேயன் போட்டதுக்கு பின்பு எவ்வளவு வழித்தடங்களை நாம் போட்டு இருக்கிறோம், இன்று பாதுகாப்பாக இருக்கிறதா, எவ்வளவு, அதாவது ஆளில்லா ரயில்வே கேட் எப்படி, தானியங்கி கதவுகள், சுகாதாரம், சுகாதாரத்திற்கு 40% அதிகமாக செலவழிக்க போகிறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு, தனியா போனா கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு நல்ல முயற்சிகள் கொண்டு வருவதை ஏன் அதை பத்தி பேசுவோம். என்ன சுதேசி பேசி வளர்ந்த பாஜக காங்கிரஸ் பேசினது இல்ல. அவங்க நீங்க வந்து சுதேசி பேசிட்டு இருக்கீங்க. சோப்பு என்ன யூஸ் பண்ணணும், சீப்பு என்ன யூஸ் பண்ணணும், நீங்க அறிவுரை பண்றீங்க. நீங்க அந்நிய நேரடி முதலீடு கொண்டு வரோம் சொல்றீங்க. வேண்டாம், நாங்க சொந்த கால நிப்போம். நீங்க சொல்ல சொந்த கால நிக்கிற அளவுக்கு 4 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி தேவை. நீங்க இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு 9 லட்சம் கோடி தேவை. இரண்டும் சேர்த்தால் 20 லட்சம் கோடி தேவை. முதல் 20 லட்சம் கோடி முடியாது. முழுவதுமாக 10 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன இந்த நாட்டுக்கு தானமா கொடுக்கறதுக்காக இந்த முதலீடு பண்ணுவாங்களா? எப்படி பார்ட்னர்ஷிப் கொண்டு வருவோம், அந்த அளவுக்கு அப்படி நம்ம விட்டுவிட மாட்டோம் என்பதுதான் எங்களது ஆட்சியின். அவங்க 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு 10 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய நேரடி முதலீடு வருவதானால் அவர்கள் லாபம் ஈட்டுவதற்காக இந்த முதலீடு செய்வாங்க. லாபம் ஈட்டுவதற்காக தான் வருவாங்க. அந்த லாபத்தை ரயில்வே ஈட்டுறதுக்கு அனுமதிக்க மாட்டீங்க. இதுல சதானந்த கவுடா இன்னொன்னு சொன்னீங்க பாருங்க, முதலீடுகளை எப்படியெல்லாம், நாங்க அந்நிய முதலீடு மட்டும் சொல்லல, முதலீடுகளை எப்படியெல்லாம் கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம், நிலங்கள் உட்பட சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ரயில்வே ஓரங்கள்ல காட்டாமணக்கு விதைகளை தூவி வளர்ச்சி செய்து அதுல வந்து பயோடீசல் கொண்டு வரக்குள்ள வருமானத்தை கொண்டு வர முடியுமா என்று பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டது. ஆக இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு, எந்த விதத்திலெல்லாம் வருமானத்தை கொண்டு வர முடியுமோ அதற்கான திட்டங்களை நாங்கள் பரிசீலிப்போம். நீங்க தொழிற்சங்கத்தில் இருக்கனால உங்களுக்கு இதை பத்தி ஒரு பெட்டர் நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அந்நிய நேரடி முதலீடு கொண்டு வந்து சொல்லும் போது வந்து ஒரு மாறுபட்ட பார்வையை கொண்டு வந்து இதே திட்டத்தை ஏற்கனவே அறிவித்த காங்கிரஸ் கட்சி கூட இது ஒரு ஆபத்தான போக்கு, ஜாக்கிரதையா கையாள வேண்டிய விஷயம் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. ஆனா அந்நிய நேரடி முதலீடுங்கிறதோ பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதோ தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இந்தியா பொறுத்தளவுக்கு புது விஷயமே இல்ல. ஏற்கனவே பல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இங்க அமல்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். ரயில்வேல வரலன்னு சொல்லலாம், மற்ற துறையில அமல்ல இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு துறையில வரும்போது இதுல என்ன பெரிய ஆட்சி, என்ன சாக்கு, என்ன ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்தவரையிலே சதன் ரயில்வே மசூனுடைய பொதுச் செயலாளர் தோழர் கண்ணையா அவர்களுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். கடந்த கால அரசாக இருந்தாலும் சரி, இன்றைய பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான போக்கையை கடைபிடிக்கிறார்கள். ரயில்வே துறையை பொறுத்தவரையிலே உலக அளவிலேயே பெரிய 2வது ரயில்வே துறை, இந்தியாவை பொறுத்தவரையிலே முதன்மையான பொதுத்துறை நிறுவனம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சாதாரண சாமானியர்கள் ஓரிடத்திலிருந்து இந்தியாவினுடைய கடைக்கோடியிலிருந்து இன்னொரு மூலைக்கு செல்வதற்குண்டான பாதுகாப்பான ஒரு பயணத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ரயில்வே துறை. இதுல பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேட் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய, நீங்க தரைவழி மார்க்கத்திலே போனாலும் சரி. இல்ல, என்னுடைய கேள்வி அது இல்ல, தரைவழி மார்க்கத்தையோ நீங்க ரயில் மார்க்கத்தையும் ஒப்பிடல. இந்த ரயில்வே துறையில தனியார் முதலீடு, தனியார் பங்களிப்பு வந்தால் இது உங்களுக்கு பாதகமா சாதகமா? கட்டாயம் எங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பாதிப்பு. என்ன பாதிப்பு? நான் ஏற்கனவே சொன்னது போல கிட்டத்தட்ட எல்லா துறையிலுமே தனியார் முதலீடு இருக்குது. இப்ப ஏற்கனவே பாதிப்பை உணர்ந்து கொண்டிருக்கிறோமே.
உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, ரோட் டிரான்ஸ்போர்ட்ல வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு ஒரு ரோட்ல வந்து 100 கிலோமீட்டர் போறதுக்குள்ள 8 டோல்கேட் இருக்கு. 8 டோல்கேட்லயும் யாரு கொடுக்கறாங்க காசு? அந்த பாதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் காசை கொடுத்து விட்டு தான் அந்த ரோடிலே பயணிக்க முடியும். இன்றைக்கு வந்து அதிவேக ரயில், புல்லட் ட்ரெயின் வந்தாலும் சரி, அல்லது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி புதிய புதிய ட்ரெயின்கள் வந்தாலும் வெளியிலே, நீங்கள் முதலே சொன்னீர்கள் அல்லவா, தோழியர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பேசும்போது சொல்லீர்கள், 100 லட்சமோ அல்லது 20 லட்சம் கோடியோ அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்றால் சும்மா கொடுப்பதில்லை. சார், உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா. இன்னைக்கு நம்ம சாலையில போகும்போது நம்ம டோல்கேட் கொடுக்க முடியும். கன்னியாகுமரிக்கு போய் சேர்ற வரைக்கும் சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு மேல டோல்கேட் தர வேண்டியிருக்கு. ஆனா இந்த தனியார் பங்களிப்புடன் சாலைகள் அமைக்கப்படுவதற்கு முன்னால் இதே சாலை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இந்த சாலை எப்படி இருக்கு, நீங்க உணர முடியுமா, மறுக்க முடியுமா? உணர முடியும். இதுக்கு முன்னாடி ஒற்றையடி பாதை மாதிரி இருந்த சாலைகள் இன்னைக்கு வந்து ஒரு நிமிடம் கூட நிறுத்தாம நீங்க மதுரைக்கு வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரத்துல போய் ரீச் ஆகக்கூடிய இடம் இன்னைக்கு பாக்கணும். 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஆயிட்டு இருந்த மதுரை வந்து இன்னைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துல போகுது. சோ இந்த வசதி உங்களுக்கு எப்படி வரும்? ஒரு டெக்னாலஜி வரணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். அப்படின்னு ஒரு வெளிநாட்டுல ஒரு அந்நிய முதலீடு நம்ம ஏற்றுதான் ஆகணும். நம்ம தனியார் இங்க தமிழ்நாட்டில் இந்தியா இருக்கக்கூடிய முதலீடு ஏற்றுதான் ஆகணும். இதுல என்ன கூட அந்த வசதி ஒண்ணு வருதா இல்லையா? வசதி இல்லாமல் ஒரு பாழடைந்த சாலைக்கு வந்து டோல் வசூலிக்கிறாங்கன்னா நீங்க சொல்ல மாதிரி ரொம்ப நியாயமான குற்றச்சாட்டா இருக்கும். இல்ல, நீங்க சொல்றது எப்படின்னா, வசதி வாய்ப்புகள் வரும்பொழுது அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம், அதற்கு உண்டான பயனை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல சொல்றீங்க இல்லையா? தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, இன்றைக்கு அந்நிய முதலீடு எதுக்காக வந்து இந்தியா வந்து அடிமைப்பட்டது? எதனாலே? அந்நியர்கள் இந்த நாட்டிலே வந்து வியாபாரம் செய்து அதன் மூலமாகத்தான் நாம் அடிமைப்பட்டோம். இன்றைக்கு அதற்கு மாறுபட்ட வழியிலே அந்நிய நாட்டிலிருந்து முதலீடை நம்மளுடைய இந்தியாவிலே கொண்டு வந்து பழையபடி நம்மளுடைய சுதந்திரத்தை பறிக்கும் விதமாக இன்றைக்கு உலக அளவிலே நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரத்திலே இந்தியா வளர்ந்து கொண்டு வருகிறது. பல நாடுகளிலே பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த போதிலும் கூட இந்தியாவுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்கு அதல பாதாளத்துக்கு செல்லவில்லை. காரணம் நம்முடைய சுயசார்பு. ஐக்கிய கூட்டணி சாதனை அது. சுயசார்பு. அப்படிப்பட்ட சுயர்ப சார்பை இன்றைய பிஜேபி அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. கட்டாயம் அந்நிய முதலீடாக இருந்தாலும் சரி, சுயசார்பு தான் சொல்றீங்க. நான் திரு போஸ்ட கேட்க விரும்புறேன். நம்ம வந்து இயல்பா பாக்குறோம், இன்னைக்கு வந்து பேருந்து நிலையங்கள் இருந்து, ரயில்வே நிலையங்கள் இருந்து, நாடு முழுக்க பல இடங்கள்ல பொது கழிப்பிடங்கள் இருந்து எல்லாமே சாமானிய மக்கள் பயன்படுத்துற இடங்கள் இருக்குது. ஆனா இது அரசாங்கத்துறை நிர்வாகத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கு, தனியார்ட்ட மாறும்போது எப்படி பார்க்கணும். ஒரு பேருந்து நிறுத்தத்தில் வந்து இருக்கக்கூடிய கழிப்பறையில் பாத்தீங்கன்னா அரசாங்க நிறுத்தக்கூடிய இடத்துல நீங்க உள்ள போக முடியாது. அதே தனியார் பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஆம்னி பஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல போனீங்கன்னா அந்த இடமே என்னமோ தியேட்டருக்குள்ள போன மாதிரி இருக்குது. அவ்வளவு தூய்மையா வச்சிருக்காங்க. அப்ப ஒரு தனியார் பங்களிப்போடு இந்த பராமரிப்பு, அவங்க எஸ்கலேட்டரோ லிப்டோ இல்லாட்டி கழிப்பறைகளோ இல்லாட்டி பிளாட்ஃபார்மோ ரயிலுடைய பராமரிப்பு தனியார்ட்ட கொடுத்தா என்ன சிக்கல்? உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கே ரயிலை தூய்மைப்படுத்துற பணி தனியார் தான் கொடுக்கப்பட்டு, துப்புரவு பணி வந்து இவங்க பண்ணல, தனியார் தான் கொடுத்திருக்காங்க பல நிறுவனங்களை. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன தப்பு? இன்னும் நல்ல வசதி தானே கிடைக்க போகுது. நமக்கு என்ன நேரடி பாதிப்பு பயணிகளுக்கு? நம்ம நாட்டுக்கு இது பயன் தான் தருன்றது என்னுடைய கருத்து. உதாரணமா நீங்க வந்து சாலையை பத்தி சொன்னீங்க. இப்ப 12 மணி நேரம் போன இடத்துல 6 மணி நேரத்தில் போறோம். 6 மணி நேரம் போறதுக்கு நான் 500 ரூபாய் செலவு பண்ணாலும் 6 மணி நேரம் இன்னைக்கு ஒவ்வொரு மணி நேரம் மிச்சம் பண்ணும்போது அந்த 500 ரூபாய்க்கு மேல என்னால தொழில் செஞ்சோ இல்ல வியாபாரம் செஞ்சோ என்னால சம்பாதிக்க முடியும். இன்னொன்னு, இந்த சுகாதாரத்தை பத்தி பேசுனீங்க. இன்னைக்கு சுகாதார இன்மையினால நான் வந்து பொது கழிப்பிடத்துக்கு போகும்போது எனக்கு வந்து நோய்வாய்ப்படுறேன். அதனால நான் மருத்துவ செலவு சொல்லி என்னோட உடல் பாதிப்பு இருக்கு. நான் கூட கொடுக்கறதுனால எனக்கு அந்த மருத்துவ செலவு மிச்சமாகி என் உடல் நல்லா இருந்ததுன்னா அது எனக்கு மேம்பட விரும்புது. அதனால இந்த ரயில்வே துறையும் வந்து இந்த மாதிரி தனியார்கிட்ட கொடுத்து கொஞ்சம் கூடுதல் கட்டணம் கொடுத்தாலும் எனக்கு துரிதமாக போறதுக்கும் பாதுகாப்பாக போறதுக்கும் எனக்கு சுத்தமாகவும் எந்த சுகாதார கேட்டு இல்லாம போறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயம் அதை வரவேற்கத்தான் செய்யணும். இதுல வந்து வரவேற்கக்கூடிய விஷயமா தான் உங்களுடைய பார்வையில் இருக்குது. காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன என்று. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்த மாநிலங்களைச் சேர்ந்த பல திட்டங்கள், மும்பையிலிருந்து பல திட்டங்கள் பெங்களூர் தான் உருவாயிருக்குது. சதானந்த கவுடா கூட கர்நாடகத்தை சேர்ந்தவர் தான். அந்த மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. இதுல அரசியல் இருக்கிறதா? நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்க விரும்புகிறேன். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மற்றும் அந்நிய நேரடி முதலீடு பற்றி நாங்களே ஒரு எச்சரிக்கை அணுகிறோம். பவன்குமார் பன்சால் கொண்டு வந்த போது நாங்கள் காங்கிரஸ் கட்சி அதை ஏற்கவில்லை, நாங்கள் அரசு ஏற்றது சொன்னீங்க. இன்று காலையில் இது தொடர்பான விவாதம் நடந்த போது மத்திய வர்த்தகத்துறை இணையமைச்சராக இருந்த திரு சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் சொன்னால், ஆமாம், இந்த பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வேண்டும் என்பதையும் அந்நிய நேரடி முதலீடு வேண்டும் என்பதையும் நான் தான் அனுமதித்தேன், நான் தான் அதை வரவேற்றேன் என்று சொல்லியிருந்தார். உங்களுடைய கூற்றை பவன்குமார் பன்சால் சொன்னதை மட்டும் தான் மறக்க போறீங்களா, அல்லது வந்து திரு சுதர்சன் நாச்சியப்பன் சொன்னதை மறக்க போறீங்களா? காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் அமைச்சர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, அதாவது நீங்க ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுக்கறது, அதை மற்றொரு மினிஸ்டர் அதை பற்றி கருத்து சொல்றதெல்லாம் சாதாரணம்.
ஆனால் அல்டிமேட்லி வந்து அது யார் அதை அனுமதிக்க வேண்டுமோ, அதை யார் வந்து கொள்கையாக நெறிமுறைப்படுத்தக்கூடிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டுமோ, அந்த அதிகார பீடத்தில் இருக்கின்றவர்கள் வந்து எத்தகைய அணுகுமுறைகளை பின்பற்றினார்கள் என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. 7 ரேஸ் கோர்ஸோட 10 ஜன்பத்து அதிகாரம் மிக்கதா இருந்ததுன்னு சொல்ல போறீங்களோ? அதாவது பாண்டே, நீங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா 2014 ரயில்வே பட்ஜெட் வாதத்தை கூட நீங்க சோனியா காந்தி மன்மோகன் சிங்கை பற்றி வாதிக்கிறது கொண்டு வந்தீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க சொன்னதுல நான் அந்த மாதிரி வார்த்தைகளே வந்து மிஸ்சிவஸ், மோட்டிவேட்டட், அது வந்து தட் இஸ் நாட் வித் குட் டேஸ்ட். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து சுதர்சன் ஆட்சியப்பனுடைய கமெண்ட கேட்டீங்க, நான் அதான் சொன்னேன். பிரைவேட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷனோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டோ காங்கிரஸ் ஒரு நாளும் எதிராக இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த கருத்துக்களை சொன்ன அன்று பாஜக என்ன சொன்னது என்பதை என்னுடைய வாதத்தின் முதத்திலே சொன்னேன். நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிற்கு என்ன செய்ததுங்கிற பிரச்சனையை பற்றி நீங்க கையாள விரும்பல. நான் என்ன கேட்கிறேன், புதிய பாதைகள் அமைப்பதற்கான ஆய்வு, இது வந்து எவ்ரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புதிய பாதைகள் அமைப்பதற்கான ஆய்வு, இரட்டை பாதை அமைத்தல், புறநகர் வண்டிகளை அதிகரித்தல், இதுல எதுலையுமே தமிழ்நாட்டுக்கு இடம் கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் வாதங்களை வந்து பயன்படுத்த வேண்டாம். நிச்சயமா நீங்க வந்து நீங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 10 ஜன்பத் என்ன சொல்லுச்சுன்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல நான் என்னை வந்து அந்த இடத்துல தன்ன நீங்க தாங்க உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். நீங்க திருப்பி போட்டு காட்டினா விரும்பினீங்க போட்டு காட்ட தயாரா இருக்கிறேன். என்னன்னு நீங்க என்ன சொன்னீங்க, அமைச்சர்கள் சொன்னாங்க இருக்கட்டும், ஆனா அதிகாரம் படைத்தவர்கள் அதை நெறிப்படுத்துபவர்கள் என்ன சொல்றாலும் அதுதான் இறுதியா நீங்க சொன்னீங்க. அதனாலதான் யாருன்னு கேட்டேன். நான் ஏன் அதை வந்து நீங்க வந்து என்ன சொல்லிருக்கலாம்னா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் சோனியா காந்தின்னு சொல்லிருக்கலாம். அந்த 10 ஜன்பத்துங்கிற வார்த்தை வந்து மிஸ்டிவஸ். நீங்க பிரதமர் நரேந்திர மோடி தானே சொல்றீங்க. நீங்க நினைக்கிறது RSS நாக்பூர் ஹெட் குவார்டர்ஸ் சொல்றீங்களே, அப்படி சொல்றீங்க நீங்க. காங்கிரஸ் தலைவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி சொன்னா உங்களுக்கு பரவாயில்லையா? அப்படி நீங்க அப்படி சொன்னா கூட பதில் தெரிஞ்சுதான் சந்தோஷம் தான் எனக்கு. நான் சொன்ன ஒரு அடையாளம் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதை போன்ற ஒரு புதிய தொலைக்காட்சி நடத்த வாதங்கள்ல வந்து ரயில்வே பட்ஜெட்டை பற்றி பேசுகின்ற போது தமிழகம் எதை இழந்திருக்கிறது, தமிழகம் எதை பெற வேண்டும், எந்த வகையிலே நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்ன கோரிக்கையை வைத்து விவாதம் நடைபெறுவதற்கு முன்னால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்பதை போல இந்த வாதம் போனா ரொம்ப நல்லது, தமிழ்நாட்டுக்கு பயன் இருக்கும். காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட நான் ஒத்துக்கொள்கிறேன். அப்பொழுது கூட நாம் குரல் கொடுப்பதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் தொடர்ந்து என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், கடந்த 25-30 ஆண்டுகளாக ஒரே ஒரு கட்டத்தில் நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன், எப்பொழுது வந்து பாமக கட்சியை சார்ந்த வேலு அவர்கள் ரயில்வேல இணையமைச்சராக இருந்தாரோ அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிற்கு நிறைய திட்டங்கள் வந்தன. இதையெல்லாம் நாம் வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம், சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். எனவே அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி, நீங்க அதை தெரிஞ்சுக்கிடுங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில வேலு அவர்கள் ரயில்வே துறை இணையமைச்சராக இருக்கின்ற போது நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த ரயில்வே துறையை யார் ரயில்வே அமைச்சர்களாக இருக்கிறார்களோ அவர்களே வந்து கனிகாந்த் சௌத்ரி காலத்திலே இருந்து, ஜாபர் ஷெரீப் காலத்திலே இருந்து, லல்லு பிரசாத் காலத்திலே இருந்து, மமதா பானர்ஜி காலத்திலே இருந்து இந்த ரயில்வேயினுடைய முதலீடுகளை அந்த மாநிலங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சி இருக்கிறது. இதை வந்து நாம் தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மோடி அவர்களை சந்திக்கிற போது ராயபுரம் டெர்மினல்ஸை பற்றி பேசியிருக்கணும், பெரம்பூர் மெடிக்கல் காலேஜை பற்றி பேசியிருக்கணும், திருநெல்வேலி வரைக்கும் இரட்டை வேடம் கொண்டு போக வேண்டிய அவசியத்தை சொல்லி இருக்கணும். அதை அவர்கள் கேட்டு பெற்றிருப்பார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு நன்மை. அதைத்தான் நான் சொல்லுவேன். தமிழக முதலமைச்சர் குறை சொல்லணுமோ நரேந்திர மோடி அரசை குறை சொல்லணுங்கிற என்ன எனக்கு கிடையாது. அதுல வந்து திருப்பீட்டர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அரசு நல்ல அரசாக இருந்துட்டு போட்டு எனக்கு வாழ்த்துல இன்னும் தயக்கம் இல்ல, காங்கிரஸ் அரசுல கூட சில குறைபாடுகள் இருந்து நான் பகிரமா ஒப்புக்கிறேன் இல்லன்னு சொல்ல அப்படின்றார். அப்ப நீங்க வந்து சொல்றீங்க முதல்ல ஆமா எங்களுக்கும் இன்னும் எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு அப்படின்னா, ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் இருப்பவர்கள் எல்லாமே ஆமா நாங்களும் எதிர்பார்த்தோம் நாங்களும் சொல்லிட்டா இல்ல, கோரிக்கை வைப்பவர்களுக்கும் நிறைவேற்றும் இடத்திற்கும் என்ன வித்தியாசம்? நிச்சயமாக நிறைவேற்றும். இப்போ மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்கள் சில நேரங்களில் அவர்கள் வீட்டுக்கு அவர்கள் இருக்கிற இடத்துக்கே ரயில்ல கொண்டு போனார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். ஆனா இது வந்து இது ஒரு மிகப்பெரிய நாடு. இதுல அண்ணன் சொல்ற மாதிரி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இதற்கு முந்தைய பட்ஜெட்ல 70 ட்ரெயின் போடும்பொழுது
அதுல 8 ட்ரெயின் தமிழகத்துக்கு விட்டாங்க. இன்னைக்கு 54 ட்ரெயின் விடும்பொழுது இதுல 7 ட்ரெயின் தமிழகத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக விகிதாச்சாரத்தை நீங்க பாருங்க. நான் என்ன இது நாம சொல்லல. பாப்புலிஸ்டா இருக்கணும்னா நான் இதெல்லாம் சென்னை டு கன்னியாகுமரிக்கு அடுத்து 7 ரயில் புதிதாக வெளியிடப்படுகிறது சொன்னா அது மேட்டர் இல்ல. அது யாரும் கேட்கப்படும் நடைமுறை சாத்தியம் இல்லைங்க எல்லாருக்குமே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன், சாத்தியமாக நமக்கு உயிர் நாடியா இருக்கக்கூடிய இந்த இரட்டை வழித்தடம்ங்கிறது எவ்வளவு வருஷமா இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேற யாரும் உங்களுக்காக ஓட்டு கேட்க வேண்டாம், தானா ஓட்டு அதை பத்தின ஒரு வரி கூட இல்ல. அதாவது அது இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா அதற்காக இப்பொழுது வருங்காலத்தில் திட்டமே இருக்காது என்பதில்லை. நான் என்ன கேட்கிறேன், அவர்கள் 10 ஆண்டுகள் முடிக்கும் பொழுது போடுற பட்ஜெட்டுக்கும் ஆரம்பத்தில் போடுற பட்ஜெட்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆரம்பத்தில் இப்படி பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க, தமிழக 11 ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வளர்ச்சி திட்டங்களிலும் தமிழகத்தில் உள்ள ரயில்கள் ரயில் வேகமா போனா, சுகாதாரம் மேம்படுத்தப்பட்டால், கட்டமைப்புகள் சரிப்பட்டால் அதுல தமிழகமுக்கு பங்கு இருக்கிறது. ஆனால் ஏதோ இது முடிவடைந்து விட்டதை போல ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் சொல்றேன். பல மாநிலங்களுக்கு இன்னும் ரெப்ரசன்டேஷன் வரல. அதுல எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துட்டு தமிழகத்திற்கு மாத்திரம் புறக்கணிக்கப்பட்டால் பரவாயில்லை. நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி எதற்கு சொல்கிறார் என்றால் இதுலயும் ஒரு அரசியல் பண்ண வேண்டும் என்று நினைக்க அப்படி பார்க்கவே இல்லை. நீங்க சொல்றீங்க எல்லா மாநிலங்களுக்கும் பல மாநிலங்களுக்கு கொடுக்கல, தமிழகத்துக்கு கொடுக்கலன்னு சொல்றீங்க. எனக்கு பசிக்கு நான் கேட்க முடியும், என் கூட நானும் கேட்கிறேன். ஆனா இன்னைக்கு கொடுக்கலன்றதுக்காக அது புறக்கணிக்கப்பட்டு விட்டது என்பதோ இல்லை என்றால் முடியவே முடியாது என்பதோ இல்லை. இது 1.5 மாதத்திற்குள் முதல் பட்ஜெட். நான் அண்ணன் சொல்றதுக்கு காங்கிரஸ் சொல்றதுக்கு இதுக்கு ஏன் மாறுபடுகிறேன் என்றால் 9 ஆண்டு காலமாக உங்களால் பலவற்றை கொண்டு வர முடியவில்லை, 10 ஆண்டுகளாக உங்களால் பலவற்றை கொண்டு வர முடியவில்லை. அந்த அதிருப்தி மக்களிடம் இருந்தனால் தான் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்த திட்டங்களில் ஏன் கொண்டு வர மாட்டோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாங்க அதற்கான கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆரம்ப கால பட்ஜெட். பல அவங்களே சொல்லி இருக்கிறாங்க, இன்னும் பல திட்டங்கள், பல முதலீடுகள் தேவையாக இருக்கிறது. இது எல்லாம் அறிவிச்சிட்டோம். தமிழ்நாட்டுக்கு 15 ட்ரெயின், 20 ட்ரெயின் அறிவிச்சிட்டு நிதி இல்லைன்னா என்ன பண்றது? ஆக யதார்த்தமான நிலையில் அரசாங்கம் போய்கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல, இப்ப புதிய திட்டம் அறிவிக்கல என்றது எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனா இருக்கிற திட்டத்துக்கு வேண்டிய நிதி ஒதுக்கி இருக்காங்களான்னு அது பிங்க் ஷெட்யூல் வந்தாதான் நமக்கு தெரியும். இப்ப வெறும் பட்ஜெட் ஹைலைட்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப உதாரணம் இதை சொன்னாங்க, இப்ப புதிய லைன் சொன்னாங்க. இப்ப கரூர் சேலம் 85 கிலோமீட்டர் தான். அதுக்கு 2011 முடிக்க ஏற்கனவே பணம் செலவு 945 கோடி ரூபாய் செலவு இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2014 இன்டரிம் பட்ஜெட்ல இன்னும் 775 கோடி வரும்ன்றாங்க. கூடுதல் கம்மியா தான் இருக்கு. 4 ஆண்டுக்கு பிறகு அவ்வளவுதான் நடந்திருக்கு. 775 கோடி இப்ப இந்த பட்ஜெட்ல ஒதுக்கிட்டாங்கன்னா எனக்கு அந்த 85 கிலோமீட்டர் கரூர் சேலம் இணைப்பு வந்துச்சுன்னா தமிழகத்துக்கு ஒரு பெரிய இது. அதே மாதிரி இப்ப தஞ்சாவூர் விழுப்புரம் பிராட்கேஜ் எடுத்துங்க. 2011 190 கோடி ரூபாய் இன்னும் தேவைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு திரும்ப 167 கோடி ரூபாய் 5 வருஷம் கழிச்சு சொல்றாங்க. அப்ப என்ன திட்டம் நடக்க போகுது? அது எதுவும் நடக்க போறது. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு கேஜ் கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆண்டுகள் முன்னால 41 கோடி தான் திண்டுக்கல் மதுரைக்கு தேவைப்பட்டது. அந்த 41 கோடியை பூர்த்தி செய்யறதுக்கு 4 வருஷம் ஆயிருக்கு. இப்ப இந்த விழுப்புரம் மற்ற இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேண்டிய தொகைக்கு இது வரைக்கும் 50% தான் செலவு பண்ணிருக்காங்க. இன்னும் 50% வந்திருக்கு. இந்த 5 ஆண்டுகள இந்த இன்ஃபிளேஷன் ஒரு 40% கூடி இருக்கும். அப்ப நமக்கு திட்டம் நிறைவேற போறதே இல்லை. புதிய திட்டத்தை கொடுக்கறது கூட ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டத்துக்கு வேண்டிய மொத்த தொகையை ஒரு டைம் பவுண்ட் இருக்கணும். ஓராண்டிலேயே 2 ஆண்டிலேயே முடிக்கக்கூடிய அளவுக்கு நிதியை ஒதுக்கி இந்த அரசு செஞ்சாங்கன்னா பாத்தீங்கன்னா எதுவுமே அவர் ஒரு எதிர்கட்சியா ஒரு கோரிக்கை வைக்கல. அவர் திரு சதானந்த கூட என்ன சொன்னாரோ அதான் சொல்றேன். நீங்க புதிய திட்டங்கள் அறிவிக்க வேண்டாம், இருக்கிற திட்டங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அதாவது மிக தெளிவாக அதைத்தான் சொல்லி இருக்கிறார். நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன், புதிய திட்டங்கள் அறிவிப்பதற்கு முன்னால் ஏற்கனவே கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. டைம் லிமிட் சொல்லிருக்காங்களே. கரூர் சேலத்துக்கு இடையிலான 85 கிலோமீட்டர் சரியா வந்து சொல்லிடலாமா? அதுக்கு இணைப்பு வந்து சொல்லி வராது. அதான் சொல்லிருக்காங்களே. நாம தனித்தனியாக இன்னும் நமக்கு அதனால விவரங்கள் கையில் வரவில்லை. ஆனால் இதுவரைக்கும் மிக தெளிவாக சொன்னதுக்கு அப்புறம் நாம அந்த சந்தேகப்படணும். நாம இப்போ நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப பாப்புலரா இருக்கிறதுக்காக பழைய திட்டங்களை பற்றி கவலையே படாமல் புது வழி திட்டங்களை அறிவித்துக் கொண்டே போயிருந்தால் நீங்க ரொம்ப நல்ல பட்ஜெட். ஆனா அவங்க மிக தெளிவாக என்ன சொல்லி இருக்கிறார்கள், கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற அத்தனை வழித்தடங்களும் நிறைவேற்றப்படும், அதற்கான நிதி ஒதுக்கப்படும். அதனாலதான் மறுபடியும் நாங்க புதிய திட்டங்களை அறிவிக்கவில்லை. டைம் பவுண்ட்
அவங்க சொன்னதே அவர் சதானந்த கூட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, எல்லா திட்டங்களும் நாங்க டைம் பவுண்ட்ல தான் வேலை செய்வோம், அது பாடு 40 வருஷம் 50 வருஷம் கிடப்பில் போட மாட்டோம் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். திரு ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நான் என்னுடைய மகன் வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் நேரடியா போய் சதானந்த கவுடாத்தையும் நரேந்திர மோடியும் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு வந்தாங்க, அந்த விஷ் லிஸ்ட்ல ஒண்ணு கூட செய்யல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து திட்டங்கள் சாத்தியம் இல்லைங்கிறதா அப்படி பாமக அவ்வளவுதான் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. யார் கொடுக்கிறார்கள் என்பதில்லை. நான் ஏற்கனவே சொன்னதை மாதிரி புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதை விட நம்ம தமிழ்நாட்டிலேயே பல திட்டங்கள் இருக்கிறது. அவை நாம வந்து பழைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற அத்தனை திட்டங்களுக்கும் அது சேர்த்துத்தான் என்று நான் மிக தெளிவாக சொல்றேன். சென்னை பாண்டிச்சேரிக்கோ இல்லாட்டி நகரில இருந்து சேர்த்து கொண்டு வரக்கோ பழைய திட்டங்கள் ரொம்ப முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. கதைக்கால இதை செஞ்சா வந்து அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூரும் சேலமும் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட விஷயமா இருக்கு. அந்த இடத்துல ஜாயிண்டே இல்லாம இருக்காங்க, ரெண்டுமே தொழில் நகரங்களா இருக்குது. அந்த இணைப்பு கிடைச்சா ஜவுளில இருந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்துறாங்க. அதனாலதான் திட்டங்கள் எல்லோரும் பழைய திட்டங்கள் எல்லாம் டைம் பவுண்ட்ல நிறைவேற்றப்படும் இந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். நம்பிக்கையோட எதிர்பார்க்க நிச்சயமா நடக்கும் நான் சொல்றேன். நம்பிக்கையோட இருங்க எதிர்பார்க்க சொல்றீங்க. நான் திரு கணேசன் கேட்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்கள் பற்றாக்குறை பற்றி ஒரு கன்சர்ன் இருக்கு. இப்போ வந்து புதிதாக ஆட்கள் நியமிக்கிறதுக்கு ஒரு 40,000 பேர் இந்த பக்கம் சொல்லியிருக்காங்க, இந்த பக்கம் ரயில்வே போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க, விமன் போலீஸ் கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுடைய நண்பர்கள்ட்ட பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேல வந்து ஏற்கனவே ஆட்கள் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டா கணினிமயமாயிட்டு இருக்கக்கூடிய காலத்துல இன்னும் சொல்லப்போனா இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது போல ஒரு பேப்பர்லெஸ் ஒரு ஆபீஸா ஒட்டுமொத்த ரயில்வே துறையை வந்து ஒரு காகிதங்களால கையாளப்படாம முழுக்க கணினிமயமாக்கப்படும் போது இந்த ஆட்களுடைய தேவை குறைத்தானே செய்யும். இல்ல நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆட்கள் பற்றாக்குறைங்கிறது புதிய திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? ஆட்கள் பற்றாக்குறை கட்டாயம் புதிய திட்டங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படின்னா இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க பேப்பர்லெஸ் டிரான்சாக்சன் எல்லாமே அபிஷியல் டிரான்சாக்சன். இப்ப டிக்கெட் போறதுக்கு வந்து த்ரூ இன்டர்நெட், அப்புறம் போஸ்ட் ஆபீஸ் அல்லது மொபைல் போன், இப்படிப்பட்ட ஊடகங்கள் மூலியமாக டிக்கெட் போறதுனால அந்த பேப்பர்லாம் தர தேவையில்லை. டிக்கெட் பேப்பர் எல்லாமே நம்ம மொபைல் போனை காமிச்சிட்டு இப்ப டிராவல் பண்ணிட்டு போலாம். பட் ஒரு புதியதாக ஒரு வண்டி விடணும்னா நீங்க சொன்னீங்க இப்ப சேலமும் கரூரும் முடிவடையலன்னாரு தோழர். சேலம் கரூர் முடிவடைந்து வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது, முடிவடையாமல் இல்லை. 2 நகரம் இணைக்கப்பட்டு விட்டது, அதன் வழியாக புதிய ட்ரெயின்லாம் ஓடிட்டு இருக்கு. பட் ஆனா என்னன்னா ஒரு புதிய தடம் போடும் பொழுது அந்த எஸ்டிமேட் காஸ்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த திட்டத்தை முடிக்கலன்னா கட்டாயம் அதனுடைய செலவு அதிகமாக தான் செய்யும். ஒவ்வொரு ரயில்வே மினிஸ்ட்ரி எந்த கட்சியை சார்ந்தவர் வந்தாலும் சரி ஒரு நிலையான ஒரு முடிவான நிலைப்பாட்டை எடுப்பதில்லை. இந்த திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்றால் ஒரு வருடத்திலோ அல்லது அவர்களுடைய காலத்திற்குள்ளாகவோ, எந்த அரசாங்கம் வந்தாலும் 5 வருடம் ஆளப்போகிறது, 5 வருடங்களுக்குள்ளாக அந்த திட்டத்தை முடிவடையும் வகையிலே முழுமையான பட்ஜெட்டையும் அந்த 5 வருஷத்துல ஒதுக்கீடு செய்தார்களா என்றால் இதுவரை எந்த அரசாங்கமும் செய்யல. அது காங்கிரஸ் அரசாங்கமா இருந்தாலும் சரி, இல்ல பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்ல மற்ற கூட்டணி கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி. அப்ப அவங்களுக்கு அந்த முழுமையான ஏதோ அப்போதைக்கு ஒவ்வொரு பட்ஜெட் வரும்போதும் பலதரப்பட்ட மாநிலங்களிலிருந்து அல்லது பலதரப்பட்ட கட்சி தலைவர்களிருந்து என்ன கோரிக்கைகள் வருகிறதோ அல்லது ஒவ்வொரு ஏரியாவிலிருந்து என்ன டிமாண்ட்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி புதிய வழித்தடத்திலே ஆய்வு செய்வது, புதிய வண்டிகளை விடுவது அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படி புதியதாக ஒரு லைன் போடும் பொழுது, போட்டு முடிச்சிட்டு ரயில்வே கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுது அந்த டிராக்கை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய டிராக்மேன்ஸ் வேணும். அதற்கு பிறகு அதுல ஓஹெச், அதாவது கரண்ட்ல எலக்ட்ரிக்ல ஓட வேண்டும் என்றால் ஓஹெச் போடணும், அதுக்குண்டான மெயின்டெனன்ஸ். அதுக்கு பிறகு புதியதாக வண்டிகளை இயக்கும் பொழுது புதிய ரேக் வேணும், அந்த ரேக்கை பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த ரேக்கை மெயின்டைன் பண்றதுக்கு ஆட்கள் வேணும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லயும் மெயின்டைன் பண்ணணும், அடுத்த எண்ட்ல எவ்வளவு தூரம் போகுது அங்க செகண்டரி மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த வண்டியை இயக்குவதற்கு ஓட்டுநர் வேணும், லோகோ பைலட்ஸ், அசிஸ்டன்ட் லோகோ பைலட்ஸ், அதுக்குண்டான லோகோமோட்டிவ்ஸ். பின்னாடி வந்து ரயில்வேவுடைய காப்பாளர் கார்ட்ஸ் இருக்கிறார். அப்புறம் பேசஞ்சர்ஸுக்கு எல்லாம் வந்து டிக்கெட்டை செக் பண்ணுவதற்கும் டிடிஸ் இருக்கிறார். நீங்க வந்து ரீப்ளேஸ் எல்லாம் பண்ணாமலே போயிருப்பாங்க நினைக்கிறீங்களா? ஆள் இல்லாமலே ஓடிட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் ஆட்களே கொடுப்பதில்லை. ஆளு ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதா இப்ப புதியதாக ஒரு ட்ரெயினை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த வண்டியை ஓட்டுவதற்கு ஒரு ஓட்டுநர் தேவை. இப்ப இருக்கக்கூடிய பீட்டு படி 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் உதாரணத்துக்கு சென்னையிலிருந்து திருச்சி வரையிலும் ஒரு ஓட்டுநர் சென்று கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு லோகோ பைலட்டும் ஒரு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டும் ஒரு கார்டும் அந்த வண்டியோட காம்போசிஷன் ஒரு 20 கோச் இருந்ததுன்னா அன்ரிசர்வ்டுக்கு எத்தனை பேர் வேணும், ரிசர்வ்டு கோச்சுக்கு எத்தனை பேர், அதுக்குண்டான டிடிஎஸ், அந்த ரேக்கை மெயின்டைன் பண்ணக்கூடிய சிஎன்டபிள்யூ ஸ்டாஃப், அந்த ரேக்ல ஓடக்கூடிய அதிகமான வண்டிகள் ஓடணும். இதையெல்லாம் உருவாக்குவதே இல்லை. உருவாக்காமலே இருக்கிற இப்ப உதாரணத்துக்கு இப்ப 10 டிரைவர் ஓட்டக்கூடிய வண்டியில இன்னும் ஒரு வண்டியை சேர்த்தா அந்த டிரைவருக்கு உண்டான லீவு கிடைப்பதில்லை, லீவ் கொடுக்க மாட்டாங்க, ப்ரொமோஷன் கிடைக்காது.
ஆல்ரெடி இன்றைக்கு இருக்கக்கூடிய ரயில்வே துறையிலே அது தென்னக ரயில்வே எடுத்துக்கொண்டாலும் சரி, அகில இந்திய ரயில்வே எடுத்துக்கொண்டாலும் சரி, தோராயமாக 10 முதல் 15% வேகன்சி வந்து பர்மனண்டா இருக்கு இன் ஆல் சேஃப்டி கேட்டகரிஸ். அப்ப ஓவர்லோடு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, பணிச்சுமை அதிகமா இருக்கிறது, ஆட்கள் பற்றாக்குறை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. நான் திரு பீட்டரை கேட்க விரும்புறேன், 2 விஷயங்கள் உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஒண்ணு வந்து திருமதி தமிழிசை சொன்னது போல எது சாத்தியமாகிறதோ அதை நாங்க சொல்றோம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமா நீங்க பாக்கல. நாங்க வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்றதை விட வானத்தை கைராத்திருப்போம் மிகப்பெரிய ஒரு நீளமான ப்ராமிஸ் பண்றதை விட எது சாத்தியமோ செய்வோம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் கிட்டத்தட்ட சரிபாதி அளவுக்கு 30% 50% மேல நிறைவேற்றப்படாமல் இருக்கு. அதை முதல்ல நாங்க செய்யறோம் சொல்லி சரியான விஷயமா பாக்குறீங்களா? இன்னொன்னு, ஒரு விஷயத்தை நிறைவேற்றணும், நிச்சயமா பணம் தேவை. நீங்க வந்து அரசுல இருந்திருக்கிறீங்க, ஒரு ஆண்டு 2 ஆண்டுல கிட்டத்தட்ட 50 ஆண்டுக்கு மேல இருந்திருக்கீங்க. அப்ப நிதியை பெருக்குவதற்கு இந்த கட்டண உயர்வுகள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாது நீங்க நினைக்கிறீங்களா திரு பீட்டர்? அதாவது சில விஷயங்களை வந்து நான் யதார்த்தமாக ஒத்துக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது ரயில்வே போன்ற ஒரு மிகப்பெரிய பெரும் முதலீட்டில் நடக்கின்ற பொதுமக்களுக்கு தேவையான மிக அத்தியாவசியமான போக்குவரத்து சேவையை செய்து தருகின்ற ஒரு நிறுவனத்திற்கு வந்து அது லாபகரமாக இயங்க வேண்டும் எனும், அது முழுவதும் பொதுமக்களே கொடுக்க வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளல. அதற்கு வந்து அரசாங்கம் வந்து எவ்வளவு ஆதரவு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு பட்ஜெட்டரி சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பட்ஜெட்டரி சப்போர்ட் கொடுக்கணுங்கிறது உண்மை. ஆனா என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நீங்க முதல்ல சொன்னீங்க, அதாவது புதிய திட்டமே அறிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு இந்த புல்லட் ரயிலுக்கு ஏன் 100 கோடி கொடுக்குறீங்க? இப்போ ஏன் அந்த 100 கோடி ரூபாயை கொடுத்து பெரம்பூர்ல நம்ம ரயில்வே ஹாஸ்பிட்டல் வந்து மெடிக்கல் காலேஜ் ஆக்கிட்டாங்கன்னா இது எத்தனை நாள் இந்த கோரிக்கை இருக்குது? நீங்க எத்தனை இதை வந்து ஒரு 100 கோடி ரூபாயை வந்து இன்னைக்கு வந்து செங்கோட்டை டு புனலூர் ரயில்வே வந்து ரயில்வே லைன் போடுறதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் இருந்ததுன்னா இப்ப செங்கோட்டை ட்ரெயின் வந்து கேரளாவுக்குள்ள போயிடும். அப்ப நீங்க வந்து சொல்றது ஒண்ணு செய்யறது வேறையா? ரெண்டாவது, ஒரு ரயில்வே திட்டம் இல்ல, நான் தமிழிசை நான் முடிச்சிடமா? ஐ நெவர் இன்டர்ஃபியர் வித் யூ. நீங்க முடிச்சிட்டீங்க. இல்ல 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 இல்ல, ஐ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் இட். அதாவது ஒரு ரயில்வே ஒரு ஸ்கீம் வந்து எடுத்துக்கொள்ளுகின்ற போது 4 ஸ்டேஜ் போனாது. முதல்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் முடியணும், ஃபீசிபிலிட்டி முடியணும், கமர்ஷியல் வயபிலிட்டி முடியணும், அலைன்மெண்ட் முடியணும், சேஃப்டி செக்யூரிட்டி மெஷர் முடியணும். ஆகவே எனி ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து அந்த கெஸ்டேஷன் பீரியட், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் வந்து நம்ம ஒரு சும்மா ஒரு பஞ்சாயத்துல ரோடு போட்ட மாதிரி போட்ட முடியாது. ஏன்னா ஒரு ரயில்வே லைன் வந்து அலைன்மெண்டே பெரிய விஷயம். அது வந்து செக்யூரிட்டி சேஃப்டி கமிஷனர் வந்து ஒரு ட்ரெயினுக்கு வந்து சேஃப்டி கமிஷனர் கொடுக்கறதுக்கே 3 மாசம் 4 மாசம் எடுத்துக்கிறாங்க. அவரு தொழிற்சங்க தலைவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் இதை பத்தி சொல்லுவார். ஆனா என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து அரசியல் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். இப்ப எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க சொன்னீங்க மகாராஷ்டிரா என்ன, பெங்களூர் என்னன்னு கேட்டீங்க. பெங்களூர் வந்து ரயில்வே அமைச்சருடைய சொந்த மாநிலம். மகாராஷ்டிராவில் வந்து அவர்கள் தேர்தலை எதிர்நோக்கி இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள தேர்தல் போறாங்க. அந்த மகாராஷ்டிராவில் பம்பாயில சபர்பன் ட்ரெயின்ஸ் வந்து புது ட்ரெயின் 74 ட்ரெயின் விட போறாங்க. இப்போ ஏன் அது வந்து மெட்ராஸ் விட்டாங்க, சென்னையில விடக்கூடாதா? இதைத்தான் வந்து நம்ம கேட்கிறோம். இதை வந்து நியாயமான ஒத்துக்கொள்ள நான் சொன்னேன். மேற்கு வங்க மாநிலம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, பீகார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, கேரளா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து அப்போ வந்து இது வந்து நியாயமா, எப்படி நியாயம்னு ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ்நாடு நம்ம ஒரு சிறிய இடைவெளி எடுப்போம். நம்ம வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்க, ஒருவேளை 2 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது இது போன்ற புதிய திட்டங்கள் வருமோ என்னமோ. ஆயுதத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. ரயில்வே பட்ஜெட் நீண்ட பெரிய பட்ஜெட் இல்லையா, அதனால அந்த நீட்சியும் சேர்த்து நம்ம வந்து ரயில்வே பட்ஜெட் பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். ரயில்வே பட்ஜெட் 2014 புதிய துவக்கமா அல்லது புதிய பிரச்சனை என்ற தலைப்பு நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கோம். பல்வேறு விஷயங்கள் விவாதித்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி பேச வேண்டியிருக்கிறது. கட்டண உயர்வை பட்ஜெட்டுக்கு முன்னாலே அறிவித்திருக்கிறது மோடி தலைமையிலான அரசு. இந்த கட்டண உயர்வு நம்ம எப்படி பாதிக்கப் போகிறது, அதே போல சாமானிய மக்களுக்கான ஒரு தடமாக இன்னமும் ரயில்வே இருக்க போறது இல்லையா? தரைவழி போக்குவரத்து ஏற்கனவே எகிரி கொண்டிருக்கக்கூடியது. இந்த ரயில்வழி போக்குவரத்தும் சாமானிய மக்களுக்கான இல்ல ஆய்வு
இருக்குமா என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முதலில் நம்முடைய இணைந்திருப்பவர் காங்கிரஸ் பாஜகவை சேர்ந்த தேசிய செயலர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கார். அதே போல பயணிகள் நலச்சங்கத்தை சேர்ந்த திரு போஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். உதவி பொதுச் செயலாளர் SRME உடைய உதவி பொதுச் செயலாளர் திரு கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதுபோல நாகர்கோயிலிருந்து திரு ஸ்ரீராம் பயணிகள் நலச்சங்கத்தை சேர்ந்த ஸ்ரீராமும், அதே போல சேலத்திலிருந்து திரு ஹரிஹரன் பாபு தென்னக ரயில்வே முன்னாள் உறுப்பினர் திரு ஹரிஹரன் பாபு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். நான் முதல் கட்டமாக திரு ஹரிஹரன் பாபு மற்றும் ஸ்ரீராம் கேட்க விரும்புகிறேன். திரு ஹரிஹரன் பாபு ஆரம்பிக்க விரும்புகிறேன். உங்களுடைய பார்வையில் இந்த ஒட்டுமொத்தமான பட்ஜெட் சாமானிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் ஏதேனும் இருக்கிறதா, இல்லாட்டி முழுக்க முழுக்க பணக்காரர்களுக்கு மட்டும் மேல் அப்பர் மிடில் கிளாஸ் மட்டுமான திட்டங்களாக பாக்குறீங்களா? இந்த பட்ஜெட்டை உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க திரு ஹரிஹரன் பாபு? சாமானிய மக்களுக்கென உருவாக்கப்பட்ட பட்ஜெட் இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கப்படுகிறது. எப்படி என்று கேட்டால், சகோதரி தமிழிசை சொன்னது போல திட்டங்கள் எல்லாம் பின்னால் அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் கேட்டது திட்டங்கள் கேட்டு அறிவிக்கப்படவில்லை என்பது எங்களுக்கு ஏமாற்றம் அளித்தாலும் கூட நாங்கள் கேட்டது நீட்டிப்பு ரயில்கள். நெல்லை ஈரோடு, செங்கோட்டை ஈரோடு, திருச்சி ஈரோடு, பாலக்காடு ஈரோடு, சென்னை திருப்பத்தூர் ஏழரை எக்ஸ்பிரஸ் சேலம் போன்ற ஊர்களுக்கெல்லாம் சேலத்துக்கு நீட்டிக்கப்படும் என்று நீட்டிப்பு ரயில்கள் கேட்டோம். அதே மாதிரி மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூர் வரை சென்று 17 மணி நேரம் பயணிட்டு இருக்கக்கூடிய அந்த ரயிலை ஒருமுறை பெங்களூர் இயக்கலாம். இந்த மாதிரிலாம் இயக்கினா சேலம் ரயில்வே கோட்டத்துக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வருமானத்தை ஈட்டி கொடுக்க முடியும். நாங்கள் திட்டங்கள் கேட்கவில்லை, புது தண்டவாளம் கேட்கவில்லை, புது ரயில்கள் கேட்கவில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஜின் ரயில் பட்டிகளை நேரடியாக எங்களுக்கு நீட்டிப்பு செய்தாலே போதும் என்பதுதான் எங்களது. பழைய திட்டங்களையாவது பழைய கோரிக்கைகள் நிறைவேற்றிக்கலாம் அறிவாவுடைய காரணமா இருக்கிறது. திரு ஸ்ரீராம் கேட்க விரும்புறேன், உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? பயணிகள் நலச்சங்கத்தில் திரு ஸ்ரீராம், உங்களுடைய முதல் கட்ட பார்வை இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? பொதுவா ரயில்வே பட்ஜெட்டை பொறுத்தளவு நம்முடைய அந்த 14.2% கட்டண உயர்வுன்னு பார்க்கும்போது அந்த கட்டண உயர்வு வந்து தவிர்க்க முடியாதுதான். ஆனா அதே நேரத்தில் வருஷந்தோறும் சிறிதளவு உயர்த்தினாலே ரயில்வேக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஆனா அதை விட்டுப்பட்டு ஒரேடியா தேர்தல் முடிந்த பின்புதான் கட்டண உயர்வு என்பதை செய்வதை வந்து இனி வருங்காலங்களிலாவது இந்த அரசியல் கட்சிகளும் மற்றவர்களும் இதை நிறுத்த வேண்டும். பொதுவாக இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவு சாமானியர்களுக்கு ஒன்றும் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். காரணம், தமிழ்நாட்டிலே ஒரு கழிந்த 15 வருடங்களானாலும் சரி, தென் மாவட்டங்களில் கழிந்த 5 வருடங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, தொடர்ந்து 2 ரயில்களாவது விட்டு வந்தார்கள். ஆனால் இந்த பட்ஜெட்டிலே மதுரைக்கு இந்த தென் மாவட்டத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு எல்லாம் ஒரு ரயில்களை கூட, ஏன் வளர்ச்சிக்காக அறிவிப்புகள் கூட ஒன்றும் கூட இல்லாத நிலை இருக்கின்றது. எல்லாத்தோட முக்கியமாக கழிந்த தேர்தலிலே நம்முடைய பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் வந்து கன்னியாகுமரியிலே வந்து சொன்னார்கள் இரட்டை பாதை அமைக்கப்படும் என்று. அந்த இதுக்கு எந்த விதமான நிதி கூட ஒதுக்கப்படாமல் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை ரயில்வே அமைச்சகம் புறக்கணிப்பதோடு மட்டும் இல்லாமல் தொகுதி எம்பி அமைச்சராக இருந்த பிறகும் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டிருந்தது. இதற்கெல்லாம் காரணமே திருவனந்தபுரம் கோட்டத்தோடு இருப்பதுதான் என்று நாங்கள் கருதுகின்றோம். அதே வேளையில இந்த இரட்டைப்பாதை வந்தால்தான் இனி வருங்காலங்களில் ரயில்வேயே வளர்ச்சி பெறும் என்ற நிலை உள்ளது. உதாரணத்துக்கு சொல்ல போனா நாகர்கோவில் வந்து ஏ கிரேட் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 26 கோடி ரூபாய் வருமானம் இருக்கு. இந்த 26 கோடி ரூபாய் வருமானம் இருந்த பிறகு கூட வளர்ச்சின்னு பார்க்கும்போது பிளாட்பார்மோ அல்லது இதர ஸ்டேபிளிங் லைன்ஸோ அல்லது ரோட எடுத்துடுங்க, ரோட்ல ஒரு சின்ன குண்டு குழிய மூட கூட ரயில்வே வந்து தயார் இல்ல. திருவனந்தபுரம் கோட்டத்துக்காரங்க தொடர்ந்து அதை வந்து தடை பண்ணி தான் வராங்க. இது எல்லாத்தோட முக்கியமா ரயில்வேனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது நம்முடைய டபுளிங் மட்டும் இல்லாம எலக்ட்ரிபிகேஷன் பண்ணணும். அதோட முக்கியமா அந்த புல்லட் ட்ரெயின்கள் அவங்க பிரைம் மினிஸ்டர் ஏரியால மட்டும் விடுவதற்கான முயற்சி எடுத்திருக்காங்க. அதை கூட கன்னியாகுமரி வரை நீட்டித்தால் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மட்டும் இல்லாமல் தென் மாவட்டமே வளர்ச்சி பெறும். தென்னக ரயில்வேலே கூடுதல் வருமானம் உள்ள இந்த ரயில்வே நிலையத்தை பொறுத்தளவில் நல்ல வகையிலே செய்தால் நன்றாக இருக்கும்.
உங்களுடைய கோரிக்கை புரிந்து கொள்ளப்படுகிறது திரு ஸ்ரீராம். நான் வந்து தமிழிசத்தை கேட்க விரும்புறேன். எவ்வளவு அருமையா ஒரு நடுநிலையா ஒரு கருத்துக்களை சொன்னார் பாருங்க. முதல் விஷயம் வந்து அதிகமான வருவாயை ஈட்டி தரக்கூடிய ஒரு ரயில் நிலையம் இது. அவருடைய சிந்தனை எவ்வளவு கவலைக்குரியதா போச்சு பாருங்க. நாங்க வந்து திருவனந்தபுரம் கோட்டத்தோடு இணைஞ்சிருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையும். எங்களுக்கு ஒரு வந்து எம்பி இருக்கிறார், ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிறார், அவரால் வந்து உங்களுக்கு வாங்கி தர முடியலங்கிற ஒரு வேதனை. திருவனந்தபுரம் கோட்டம்லாம் மதுரை கோட்டத்தில் இருந்தா நமக்கு வந்து ஆறுதலா இருக்குமோன்னு ரயில்வே கோட்டம்ங்கிறது வேறு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. வேறு வேறு எல்லையில் நம்ம கூட இருக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து பல கேரளா இருக்கக்கூடிய பல இது எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கும், தமிழ்நாடு கேரளா இருக்கும். இந்த பிரச்சனை அவங்களுடைய மனதில் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது பாருங்க. நீங்க வந்து ஒரு அடிப்படையான விஷயத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தோட நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றாதனால நம்ம தமிழகத்திலிருந்து ஒரு புறக்கணிக்கப்படுறோமோ அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்களுக்கு. அவர்களின் கவலை நியாயமானது, நியாயம் இல்லை என்று சொல்லவில்லை. நம்ம ஏற்கனவே சேலம் கோட்டம் அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்மளோட அவ்வளவு வருமானம் போய்கொண்டிருந்து மிக கடினப்பட்டு சேலம் கோட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த கன்னியாகுமரி கோட்டம் மதுரையோடோ இல்லை என்றால் தனியாக திருநெல்வேலி கன்னியாகுமரி கோட்டமாக அமைய வேண்டும் என்றோ நெடுநாளைய கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் மறுபடியும் திருப்பியும் சொல்றது என்னன்னா, ஏற்கனவே 11 ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, வழித்தடங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நமது கோரிக்கையான மற்ற வழித்தடங்களும் நீட்டிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நான் இங்க திருப்பி சொல்றது என்ன என்றால், இந்த பட்ஜெட் இப்பொழுது ஆரம்பமான பட்ஜெட். எவ்வளவோ கோரிக்கைகளை வைத்து நாம் இதில் வேண்டிய கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 ஆண்டுகளுக்கு கடைசி பட்ஜெட் இல்லை, இது முதல் பட்ஜெட். இந்த முதல் பட்ஜெட்ல பல பற்றாக்குறைகள், ஏற்கனவே கிடப்பில் போட்டப்பட்ட திட்டங்கள், இவையெல்லாம் நடைமுறைப்படுத்திவிட்டு நிச்சயமாக நல்ல திட்டங்கள் வரும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள 11 ரயில்வே தடங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றன. நாம நினைக்கிற ரயில்வே தடங்கள் இன்னும் நீட்டிக்கப்படும். அதேனால எங்க பாரதிய ஜனதா கட்சி எம்பி தான் கன்னியாகுமரியில இருக்கும் பொழுது, அமைச்சராகவும் இருக்கும் பொழுது அந்த திட்டங்களை அப்படியே விட்டுவிடுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நாம் அதையெல்லாம் பெற வேண்டும். நாங்களும் சேர்ந்து அந்த கோரிக்கையை வைப்போம் என்பதை நான் மிக உறுதியாக சொல்ல முடியும் என்னால். ஆரம்ப கால கட்டத்தில் அவர்கள் ஏற்கனவே சொன்னதை போல புதிய திட்டங்களை விட கிடப்பில் போட திட்டங்களுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்ற வகையில் நாம் புதிய திட்டங்களுக்கு கோரிக்கை வைத்து நிச்சயமாக வாங்கி தருவோம் என்ற உறுதிமொழி என்ன இல்ல. அவங்க ஏற்கனவே அமைச்சர் இது சம்பந்தமாட்டு இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாலே 2-3 முறை நேரிலே பார்த்து சொல்லியிருக்காங்க. ஏன் பிரதமர் வந்து இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் வந்து கன்னியாகுமரியில வந்து நேர்ல சொன்னப்புறம் கூட அவங்க சொன்னதுக்கு ஒரு வார்த்தை கூட செய்யாம தொடர்ந்து அந்த அவங்களுடைய சொன்ன வார்த்தையை கூட நிறைவேற்றாத அளவுக்கு தமிழகத்தையே புறக்கணிக்காம தான் நாங்கள் கருதுகிறோம். எல்லாவற்றிலும் தமிழகம் இணைக்கப்படுகிறது. நம்ம டெவலப்மெண்ட்ல கூட அந்த வைர ஆர திட்டத்தில் நம்ம தமிழகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது, சென்னை இணைக்கப்பட்டிருக்கு, மற்ற பெரிய நகரங்களை விட சென்னை இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம புறக்கணிக்கப்பட்டது. நீங்க ஒண்ணு பாத்துக்கோங்க, எல்லாமே வந்து சென்னை வரைக்கும் இருக்கு. சென்னை மட்டுமே தமிழகம் இல்லையா? சென்னை தாண்டி தென் மாவட்டங்கள் இருக்குது. திருநெல்வேலியோ மதுரையோ திருச்சியோ எல்லா துறைமுகங்களோடு ரயில்வே இணைக்கப்படும், ஹாஸ்பிட்டல்ஸோட இணைக்கப்படும். துறைமுகங்கள் என்று வரும்போது நமது தூத்துக்குடி துறைமுகம் வரைக்கும் வரும். அதனால சென்னை என்பது தமிழ்நாடு என்பதைத்தான் நான் சொல்றேன். சென்னை தலைநகர். சென்னை என்பது தமிழ்நாடு, சென்னை மட்டுமே தமிழ்நாடு அல்ல. சென்னை என்பது தமிழ்நாடு, சென்னை மட்டுமே தமிழ்நாடு அல்ல. தமிழக முதலமைச்சர் அதான் சொல்லியிருக்காங்க, வருங்காலத்தில் நிதிகள் அமைக்கப்படும் பொழுது அதிகமாக போடும்போது தமிழகத்துக்கு திட்டங்களை எதிர்பார்க்கும் தமிழக முதலமைச்சர் அதான் சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சரோட கருத்தை முழுமையா வரவேற்கிறாங்க. இல்ல தமிழிசை வந்து அவர் கன்னியாகுமரிக்காரர், அவர் சொல்றது உங்களுக்கு புரியும், ஏன்னா உங்க ஊர் அது. நீங்க வந்து 11 ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், தமிழ்நாட்டுக்கு அதுல ஒரு ட்ரெயின் கூட இல்லன்னு கேட்டா, நீங்க 11 ட்ரெயின் இந்த செந்தில் கவுண்டமணி வாழைப்பழம் கேஸ் மாதிரி அதுதான் அந்த வாழைப்பழம், அதுதான் அந்த வாழைப்பழம்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு வந்து நீங்க சொன்னீங்களா முதல் பட்ஜெட் சொன்னீங்களா, இந்த முதல் பட்ஜெட்ல எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கிறது நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல ஒரு ட்ரெயின் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணல. இந்த 11 ட்ரெயினோட எக்ஸ்டென்ஷனும் நார்த் ஓரியன்டட் ட்ரெயின்ஸ் தான். நீங்க மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின் புதுசா, அதாவது பேசஞ்சர் ட்ரெயின் புதுசா விட்டு இருக்கிறதும் நார்த் ஓரியன்டட் ட்ரெயின்ஸ் தான். நான் அதை வந்து வடக்கு தெற்குன்னு நான் பேசல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஜியோகிராபிக்கல் ஜஸ்டிஸ் பண்ணல. எல்லா மாநிலங்களுக்கும் பரவலாக இந்த ரயில்வே பட்ஜெட்டினுடைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கலங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரு நல்ல கேள்வி கேட்டார், இது வந்து சாமானிய மக்களுக்கு என்ன இருக்கு, அதாவது இந்த வைஃபை கனெக்ஷன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது எதுவுமே புதுசு. சோலார் பவரோ வைஃபை கனெக்ஷனோ
பெண்களுக்கு வந்து போதிய பாதுகாப்போ இது எதுவுமே வந்து ஏற்கனவே கடந்த பட்ஜெட்டுகளில் சொல்லப்பட்டதுதான். ஏற்கனவே கல்கத்தா ராஜதானி எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்திருக்கிறோம். இன்டர்நெட் மூலமாக மொபைல் போன் மூலமாக டிக்கெட் வழங்குவதெல்லாம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க எல்லா மொபைல் போன்லயும் பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த இந்தியன் ரயில்வேஸ் அப்ளிகேஷனை பண்ணீங்கன்னா உங்க பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், உங்களுடைய வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் தெரியும். ஆகவே இது எதுவுமே புதிதில்லை. தனியார் மயமாக திறந்து விட போகிறோம் என்பதை தவிர 14 விழுக்காடு கட்டணத்தை உயர்த்தினோம் என்பதை தவிர இந்த ரயில்வே பட்ஜெட்ல வந்து இதுவரை சொல்லப்படாது, எதுவும் சொல்லப்படவில்லை, எதுவுமே சொல்லப்படவில்லை. நான் உடன்படுறேன். ஏன்னா 2014 வந்து இடைக்கால பட்ஜெட்ல அறிவிக்கும் போது இதே விஷயங்கள் இந்த எஸ்எம்எஸ்ஓ, மொபைல் அலர்ட்டோ, இல்ல உணவோ, இல்ல அடுத்த ஸ்டேஷன் என்ன வரப்போறதோ, பிஎன்ஆர் ஸ்டேட்டஸோ, இது அத்தனையுமே 2014 ஆண்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை எடுத்து தொடர்ந்து எடுத்து செல்கிறது பாஜக. நீங்க பெருமைப்படுறீங்களா, இல்லாட்டி அதையே சொல்றீங்கிற வருத்தப்படுறீங்களா? திருப்பிட்டு அதாவது இது வந்து கருத்து களவு. இட் இஸ் an ideological theft. அத வந்து புதுசா வந்து எல்லா களவையும் மன்னிக்கலாம், ஆனா ஐடியாலஜிக்கல் தெஃப்ட மன்னிக்க முடியாது. அந்த கிரெடிட் எங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அந்த கான்செப்ட் நாங்க தான் கொண்டு வந்தோம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்த கான்செப்ட் எப்படி வந்து ரயில்வே கட்டணத்தை உயர்த்தணுங்கிற கோரிக்கையை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வச்சது, அதைத்தான் நான் செய்கிறோம் என்று சொல்லுகிற இதே சனாதன கவுடா இதை போன்ற திட்டங்களும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுடைய கான்செப்ட், அவங்களுடைய பிரெயின் சைல்டு. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அந்த கிரெடிட் வந்து ஏன் கொடுக்க மாட்டாங்க? பாதுகாப்பு இல்லாதது, டாய்லெட் வசதி சரியா இல்லாதது, சுகாதார கேடு எல்லாம் அவங்களோட கிரெடிட் தான் போகுது இல்ல. அப்ப இந்த அளவிற்கு ட்ரெயின்ல போறவங்களுக்கு தெரியும். நம்ம கூட பெருச்சாளி, கரப்பாம்பூச்சி, பாம்பு கடிக்குது, ஒண்ணு வெடிக்குது, இதெல்லாம் பயணம் செய்யுது. எந்த அளவிற்கு நம்ம பாதுகாப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறோம், எந்த அளவிற்கு கட்டமைப்பை சரி செய்திருக்கிறோம், எந்த அளவிற்கு சுகாதாரம் இருக்கிறது. அங்க அவர் சொன்ன மாதிரி ஒரு வாட்டி ரயில்வே டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து அவங்க நெடுங்காலத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களை மாதிரி உள்ளவங்க கிட்ட கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆக ஏன் இதை சொல்கிறேன் என்றால், கட்டமைப்பை என்ன சரி செய்தோம்? சும்மா நம்ம பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருக்கலாம். இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட துறையாக ரயில்வே இருந்தது. இங்க டெவலப்மெண்ட் பத்தி பேசலாம். அண்ணன் சொல்றாங்க என் புல்லட் ட்ரெயினை நீங்க சொல்றீங்க, ஏன் பெரம்பூரை பத்தி ஏன் பேசலன்னு. ஏற்கனவே இருக்கின்ற இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் கனவு திட்டமாக இதை சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இணையாக மிக அதிகமான ஒரு மிகப்பெரிய திட்டமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று நாட்டு மக்களுக்கு சொல்வது மட்டுமல்ல, வேகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம். வேகத்தை அதிகப்படுத்தினாலே அதுல நேரம், காலம், பொருள் எல்லாமே அதை நீங்க சிந்தனையே செய்யாம இருக்கிறது, டெவலப்மெண்டே இல்லாம இருக்கிறது. டெவலப் பண்றோம்னு சொல்லும் பொழுது ஏன் அதை நீங்கள் இந்த அளவிற்கு எடுத்துக்கொள்கிறீர்கள்? இந்த விவாதத்தை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போற முறை ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் சம்பந்தப்பட்ட விஷயம். இது அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2014 ஏற்கனவே பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு அரசு அறிவிக்கப்பட்ட விஷயம் தான். என்ன சொல்றாங்க, இந்த கட்டண விகிதம் அப்படிங்கிறது டீசல் விலைக்கு ஏற்ப மாறும் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு முறை ஏற்றுனதுக்கு நம்ம எல்லாம் பரிந்துரைக்கிறோம். ஆனா இது வந்து அப்பப்ப மாறும் அப்படிங்கும் போது இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படும்? கட்டண முறையில வந்து அடுத்ததான் நான் கணேசன் கேட்க விரும்புறேன். உங்கள்ட்ட கேட்ட பிறகு இது வசூலிக்கிறதுல எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்படும்? நமக்கு வந்து கட்டணம் முன்ன இருக்குங்கிற ஒரு முரண்பாடு வராதா? இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க? அப்ப வந்து நம்ம ஏற்கனவே இப்போ 15 நாளைக்கு ஒரு டீசல் பெட்ரோல் விலை உயர்வு மாதிரியே இந்த கட்டண உயர்வு மாசத்துக்கு 2 முறை நடக்க போதா? இல்ல, அந்த திட்டத்தினால வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் வந்து தான் நம்ம வரவேற்கலாம். சாமானிய மக்கள் பத்தி பேசுனீங்க. இப்ப ஒரு 24 கோச்சில் எத்தனை அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் இருக்கு? நல்லா பாத்தீங்கன்னா முன்னால ஒண்ணு இருக்கும், பின்னால ஒண்ணு இருக்கும். இந்த மக்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலமோதுற பாத்தீங்கன்னா ரயில்வே வந்து உண்மையா சாமானிய மக்களுக்கு கிடையாது. அது என்ன புதிய திட்டங்கள் வந்தாலும். அதே நேரத்தில் வந்து இந்த கோட்டத்தை பத்தி ஸ்ரீராம் அவர்கள் சொன்னாங்க. இப்ப நம்ம தென்னக ரயில்வே மட்டும்தான் வந்து இந்த பயணிகள் இதுல வருமானம் வரும். அதுவும் கிட்டத்தட்ட 2600 கோடி ரூபாய்க்கு மற்ற ஆண்டுக்கு வருமானம் வருது. ஆனா நம்ம தென்னக ரயில்வேக்கு ஒதுக்கப்படுவது வந்து வெறும் 600 கோடி தான் வருஷத்துக்கு. கடந்த 10 ஆண்டுகள் நீங்க பாத்தீங்கன்னா 600 கோடிக்கு மேல அவங்க ஒதுக்கவே இல்லை. அந்த 600 கோடியில பாதி வந்து அந்த பக்கம் திருவாரூர் கோட்டத்துக்கு போயிடுது, மீதி தான் இந்த பக்கம் வருது. அந்த திருவாரூர் கோட்டத்தில் கிடையாது ரயில்வே நீளம் எவ்வளவு, நம்ம பக்கத்தில் பரப்பளவு நீளம் பாத்தீங்கன்னா இந்த விகிதாசாரம் ரொம்ப இது. அங்க எல்லா திட்டங்களும் நிறைவேற்றப்படுகிறது, இங்க வந்து நிறைவேற்றப்படுறதில்ல. இதுதான் புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறதா இருக்குது. நான் திரு கணேசன் கேட்கிறேன், இந்த கட்டண உயர்வு பற்றி நான் சொன்னேன். இந்த கட்டண உயர்வு வந்து டீசல் விலைக்கு ஏற்ப வந்து மாற்றப்படும் சொல்லிட்டு 2013 அறிவிச்சாங்க, 14 அமல்படுத்தினாங்க, இப்ப நடைமுறைக்கு வந்துருச்சு. இதுல நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்கும்? நீங்க டிடிக்கும் பயணிக்கு வந்து தினம் சந்தாடக்கூடிய அபாயம் இருக்கும்னு எனக்கு தெரியுது, எனக்கு தோணுது. உண்மைதானா? வாய்ப்பு கட்டாயம் நடக்கும். ஏன்னா இப்போ வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை பெட்ரோல் உயருது, டீசல் உயருது. அதன் மாதிரி வந்து உடனடியாக இவங்க வந்து அந்த டிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி
ஏற்படுத்தணும், உயர்த்தணும். அது வந்து கிலோமீட்டருக்குள்ள தான் வைக்க போறாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க பார்த்து எடுக்க போறாங்க. இதுல வந்து என்னன்னா அன்ரிசர்வ்டு டிக்கெட் வந்து இப்ப 2 நாளைக்கு முன்னாடியே கூட எடுக்கலான்ற முறைப்பாடு வந்து விட்டது. சோ எதுவுமே அன்றைக்கு போய் டிக்கெட் எடுக்க போறது இல்ல. இன்று பயணிகள் கட்டணம் உயர்த்தப்படுமே ஆனால் 60 நாளைக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ணலாம். சோ இது வந்து கூடுதல் தான். திரும்பவும் இப்ப ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன சொல்லிருக்காங்க, நீங்க என்னைக்கு பயணிக்கிறீங்களோ அன்னைக்கு தேதிப்படி கட்டணம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருந்தா அது வசூலிக்கப்படும். குறைவா இருந்தால் கொடுக்கப்படும், அதிகமா இருந்தால் வாங்கப்படும். அப்படி இருந்தா இன்னும் பணிச்சுமை அதிகமாக டெய்லி சண்டை தான் வரும். பேசஞ்சர்ஸுக்கும் வண்டியில இருக்கக்கூடிய நம்ம வந்து குறைச்சாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, அதிகரிச்சாங்க மட்டும் வாங்கிப்பான்னு புரிஞ்சுக்கலாம். குறைத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி என்றைய தேதியில உயர்த்துகிறார்களோ அன்றிலிருந்து அமலுக்கு வர மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. அது டிக்கெட்ல நேரடியா போயிடணும். அதை கலெக்ஷன் பண்ணக்கூடிய பொறுப்பு 60 நாளுக்கு முன்னாள் டிக்கெட் கொடுத்துட்டு இன்றைக்கு வந்து அதிகப்படுத்தினால ₹1, ₹2, ₹10 இப்படி மாறுபடும். இதெல்லாம் ரொம்ப சிக்கலான விஷயங்கள் தான். அது மட்டுமல்ல, டீசல் உயர்வு மட்டுமல்ல, ஏசி டிராக்ஷன்லயும் வண்டி ஓடுது. இந்த உயர்வு வந்து டீசல் டிராக்ஷன்ல ஓடக்கூடிய வண்டிக்கு மட்டுமா அல்லது ஏசி டிராக்ஷன்ல ஓடக்கூடிய வண்டிக்கு சேர்த்தா அப்படிங்கிறது மிகப்பெரிய முரண்பாடுகள் வரும். அதனால வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது என்பது கொஞ்சம் கடுமையான விஷயம் தான். கடுமையான விஷயம். திரு ஹரிஹரன் பாபுட்ட நான் கேட்க விரும்புறேன், சேலத்தில் இருக்கக்கூடியவங்க. அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து கட்டண உயர்வுக்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுமக்களா ரயில பயன்படுத்துறவங்களா நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயங்கள் ஒரு திட்டங்கள் கொண்டு வரணும்னு திரு போஸ் சொன்னார். இது வந்து கட்டண உயர்வு பற்றி பிரச்சனை இல்லை, அது வந்து அதுக்கான உரிய பலன் கிடைக்கிறதா அப்படிங்கிறத ஒரு அடிப்படையான கேள்வி அப்படின்னு. அப்ப அந்த உரிய நடவடிக்கை கிடைக்கும். பாஜக என்ன சொல்றது, வளர்ச்சி பாலனங்க போகும்போது சில புதிய விஷயங்களை அமல்படுத்தியாலும் சில வருமானத்துக்கான வழியில் ஏற்படுத்தியாலும் இந்த கட்டண உயர்வுகள் ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கட்டண உயர்வு கொண்டு வரப்பட்டது. இந்த கட்டண உயர்வுகள் தொடர்ந்தால் அதை நாம் பொதுமக்களாகிய பயணிகளாகிய நாம் அதை ஈடுகட்ட தயாராக இருக்கிறோமா? திரு ஹரிஹரன் பாபு. கட்டண உயர்வு 14.2 பயணிகள் வகையிலும் 6.5 சரக்கு போக்குவரத்து உயர்த்தினது ஏற்க முடியாத ஒரு செயல்தான். இருந்தாலும் கூட ஒரு ரயில்வே திட்டங்களை மேம்படுத்துவதற்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 900 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று ரயில்வே நிறுவனம் சொல்லுகிறது. ஆனால் எங்களை போன்ற வணிகர்களுடைய கருத்து என்னவென்று கேட்டால் பஸ் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து இந்த மூன்றுமே தனியார்கள் நடத்தி கொண்டு அரசாங்க துறையினால் மத்திய அரசு துறையினால் உருவாக்கப்படுகின்ற நடத்தப்படுகின்ற அத்தனை போக்குவரத்தையும் மீறி அந்த இந்திய துறை வெற்றி பெற்று காவல்துறை இயங்குகிறது. ஆனால் ரயில்வே துறைக்கு எந்த போட்டித்துறை இருக்கிறது? ரயில்வே துறை இந்த பட்ஜெட்டை அறிவித்துட்டு பட்ஜெட் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை யாருக்கு பிரித்து தருகிறார்கள்? ஆகவே தயவு செய்து ரயில்வே துறை யாருக்கு பிரித்து தராத காரணத்தினால் மக்கள் மீது மேலும் சுமத்தாமல் மக்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்காமல் கட்டணத்தை உயர்த்துவது ஏற்கத்தக்கதல்ல. சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆர்பிஐ கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பேங்குகள் வந்து இன்னைக்கு டெபாசிட் பண்றோம்னா இன்னைக்கு என்ன ரேட் ஆஃப் பிரிவேலிங் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க ஏத்துக்கிறாங்க. நாளைக்கு குறைச்சாலும் கூட அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதே கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் வந்து மத்திய அரசால் இயங்கப்படும் போது இந்த ரயில்வே துறையில் டீசல் விலைக்கு தகுந்த மாதிரி மாற்றப்படும் என்பது வேடிக்கையும் வினோதமாக இருக்கிறது. நாம் ஒன்றும் நகைக்கடை நடத்தவில்லை. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு நாளுக்கு ஒரு தடவை ரேட்டை ஏற்றி இறக்கி அதுக்கு தகுந்த மாதிரி விலை வாங்கறதுக்கு. அந்த திட்டம் ஏற்கத்தக்கதல்ல, நடைமுறைக்கு சாத்தியமும் அல்ல. ஆகவே சாமானியர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ரயில் வசதிகளை பெருக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. சாமானியர்களுக்கான ஒரு விஷயமா இல்ல அப்படிங்கறது அவங்களோட திரு பீட்டர் கூட ஏற்கனவே முதலில் சொல்லியிருந்தார். அது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அடிப்படையான மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயமா இல்ல. இல்ல வைஃபை கனெக்ஷன் மத்தெல்லாம் வந்து ஏற்கனவே ஒண்ணு இருக்குது. இல்லாட்டி வந்து அது வந்து வந்தா ஒரு லக்ஸுரிங்கிறத தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு வந்து சென்னையிலயோ பெருநகரங்களிலோ வைஃபை கனெக்ஷன் இல்லைன்னா உங்களால இயங்க முடியாது இருக்கலாம். ஆனா நாகர்கோயிலையோ, நாகப்பட்டினத்திலயோ, தஞ்சாவூர்லயோ, பழையாறுலயோ, கோடியக்கரிலோ இங்க போனீங்கன்னா ஒரு கிராமங்கள்ல, நகர்ப்புறங்கள்ல, 2ஆம் கட்ட நகரங்கள்ல இங்க வைஃபை பத்தி பேசல. அடிப்படை தேவைகள் அங்க இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களுடைய கழிப்பறைகள் எப்படி இருக்கு, அங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கு, 40,000 கோடி சுகாதாரத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன வைஃபை மட்டுமே பேசிட்டு டாய்லெட்டை பத்தி பேசாம கவனம் எங்க இருக்கு? கவனம் வந்து மறுபடியும் 3 மிகப்பெரிய கவனத்தை தான் சொல்லி இருக்கிறார்களே, கட்டமைப்பு, பாதுகாப்பு, சுகாதாரம் என்று. ஆக இதுல எல்லாமே அடக்கும் இல்லையா? நீங்க வந்து பாதுகாப்பு இல்லாமல் பல ரயில் ஆளில்லா ரயில்வே கேட் எல்லாம் இப்ப எல்லாமே நெறிமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அது பாதுகாப்பு இல்லையா? ஆக பாதுகாப்பிற்கு எவ்வளவு டீரைல் ஆகுது. இவ்வளவு நாள் உள்ள பாதுகாப்பிற்கான திட்டங்களை இவர்கள் கொடுக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, ஏ கிரேட் ரயில்வே ஸ்டேஷன் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ற கிராமத்தோட ரயில்வே ஸ்டேஷன்ல வைஃபை பத்தி பேசலாம். இன்றைய கிராமத்து இளைஞன் எல்லோரும் வைஃபை அவனோட தொழிலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்று இந்த செல்போன்ல டிக்கெட் எடுக்கிறது, இதெல்லாம் சாமானியனுக்கா என்று கேட்கிறார்கள். அதுதான் சாமானியனுக்கு. அவனால போய் அவனோட நேரம், காலம், அவனோட பயணம், இங்க ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போற பயண செலவு எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற இடத்துல இருந்து டிக்கெட். என்னோட ரிசர்வேஷன் இல்லாம கூட டிக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு.
ஆக இதையெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு முயற்சியாவது நடந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளணுமா இல்லையா? திரு கணேசன், உங்களுடைய இறுதியான கருத்து. வளர்ச்சிக்கான ஒரு முயற்சி எங்களிடம் சீரியஸா இருக்கிறது, நடைமுறையில் நீங்கள் பாருங்கள் சொல்றாங்க, உங்களுடைய பார்வை இதுல முடிய போகிறதா சார்? சொல்லுங்க. வளர்ச்சி முடியல, ஆரம்பமானது. இந்த ரயில்வே பட்ஜெட்டை பொறுத்தவரையிலே ஒரு சில காரியங்கள் கிளீன்லினஸ்க்காக 40% உயர்வு படுத்தி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு கிளீன்லினஸ் பத்தி பேசஞ்சர்ஸ் அசோசியேஷன்ல கூட குறைபாடா சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க பேசும்போது கூட சொன்னாங்க. பட் நிறைய நகரத்துல பிரைவேட் போயிடுச்சு. மெயின்டெனன்ஸ் இஸ் நாட் டன் பை ரயில்வே மேன். குறைபாடுகள். அதனாலதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் கண்ணையா அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையில் குற்றச்சாட்டு சரியில்லைங்கிற குற்றச்சாட்டு பிரைவேட் மெயின்டைன் பண்ற இடத்துல இருக்குதா, இல்லாட்டி ரயில்வே இன்னும் மிச்சம் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்குதா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பயணிகளை பொறுத்தவரையிலே அவங்களுக்கு பொதுவா ட்ரெயின் அவ்வளவுதான். அந்த ட்ரெயினை மெயின்டெனன்ஸ் பை ரயில்வே மேனா இல்ல பிரைவேட் பண்றாங்களா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. பொதுவான ஊடகத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை உடனடியாக செய்து விடுவார்கள். அதுக்கு அடுத்ததாக 50 மேஜர் ஸ்டேஷன் அவுட் சோர்ஸ் பண்ணதா சொல்லி இருக்கிறாங்க கிளீனிங்கை பொறுத்தவரையிலும். அது எல்லா திட்டத்தையும் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பி சிஸ்டம், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அப்புறம் திரும்ப இந்த இதுல அன்மேண்ட் லெவல் கிராசிங் கேட்ட பத்தி சொன்னாங்க. எந்த ரயில்வே மினிஸ்டர் வந்தாலும் நான் ROB அல்லது RUB இதுதான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆளில்லா ரயில்வே கிராசிங் கேட்ல தான் 65% ஆக்சிடென்ட் நடக்குது ரயில்வே துறையில. இன்றைக்கு இம்மீடியட்டா இருக்கக்கூடியது அந்த ஆளில்லா லெவல் கிராசிங் எல்லாம் ஆளுள்ள லெவல் கிராசிங்கா மாத்தினாவே இந்த 65% ஆக்சிடென்ட் நின்று போயிடும். விபத்துகளை குறைப்பதற்கான அடிப்படையான பார்வை ஆளில்லா லெவல் கிராசிங்ல முதல்ல ஆட்கள் நியமிப்பது அப்படிங்கிற பாக்குறீங்க. நம்முடைய விவாதம் இப்படி இருக்க மக்கள் இந்த ரயில்வே பட்ஜெட்டை எப்படி பார்க்கிறார்? தமிழக மக்களை பொறுத்தவரை இந்த ரயில்வே பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறதா அல்லது சிறப்பாக இருக்கிறதா? அவருடைய பார்வை என்ன, மக்கள் கருத்து இப்போது பார்க்கலாம். ரயில்வே பட்ஜெட் 2014 சிறப்பாக இருக்கிறது என்று 23% மக்களும், ஏமாற்றம் அளிக்கிறது என்று 70% மக்களும், யதார்த்தமான பட்ஜெட் தான், எதிர்பார்ப்பதற்கு எதுவும் இல்லை என்று 7% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இது நடைமுறையில் சாத்தியமான யதார்த்தமான பட்ஜெட் தான் 7%, ஏமாற்றம் அளிக்கிறது என்று 70% தமிழக மக்கள், சிறப்பான பட்ஜெட் என்று 23% மக்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பல விஷயங்கள் புதிதாக சொல்லும்போது இந்த அரசு ஏற்கனவே இந்த பிரதமரோ அல்லது ரயில்வே அமைச்சர் சொன்னது போல கசப்பு மருந்து இந்த முறை கொடுப்பதற்கு எங்களிடம் இனிப்பு மாத்திரை எதுவும் இல்லை, கசப்பு மாத்திரை இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது இனிப்பு மாத்திரையா மாறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது சொன்னாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அதை தான் சொன்னார். இப்போது இல்ல, தொலைநோக்கோடு 5 ஆண்டுகள் கழித்து பாருங்கள், ஒரு விஷயங்கள் புதிதாக அமல்படுத்தப்படும் போது இன்னொரு விஷயங்கள் இருக்கும், நடைமுறைப்படுத்தப்படும் போது இதில் மாற்றங்கள் இருக்கும் என்று. நிச்சயமாக எந்த திட்டமும் சொல்லப்படும் போது எளிது, அதை நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயம் கடினம். இதை எந்த அளவுக்கு இந்த புதிய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறது என்பது நாம் நிச்சயமாக ஒரு 5 ஆண்டு கால இடைவெளியில் பார்க்கத்தான் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைத்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.